ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கடந்த நாளில் பாஸ்டர் சொன்னாங்க, நான் ஒரு நாள் இங்கே வந்திருந்தேன். அது ஒரு உபவாச ஜெபம். அன்றைக்கு என்னை அறிமுகப்படுத்தும்படியாக காரியங்களை சொல்லி ஆழமான வசனங்களை அன்று பேச தேவன் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ கொஞ்சம் புதுசாக வந்திருக்கீங்க, அதனால் ஒரு சின்ன எகெயின் ஒன்ஸ் மோர் சொன்னால் தப்பு இல்லையே? ஓகே 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 யா கரெக்ட். அன்னைக்கு வராதவங்க வந்திருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் திருப்பி சொன்னால் நல்லா இருக்கும். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், ஆ இன்ப காலமல்லோ ஜப வேளை, ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்து எக்காலம் ஊதுவோம் என்று சொல்லக்கூடிய 3 பாடல்கள் சிஎஸ்ஐ ஞானப்பாட்டு கீர்த்தனை பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சர்வ லோகாதிபா நமஸ்காரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இந்த 3 பாடல்களை எழுதினவர் என்னுடைய பாட்டனார் அருள்துரு மா வேதமாணிக்கம் ஐயர் அவர்கள். அப்படி தான் அந்த புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 3 பாடலையும் அவர் எழுதினார். நான் அவருடைய பேரனாய் உங்கள் முன்பாக நிற்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷத்தை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்ட அடிஸ்தான விஷயங்களை, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை நான் நேரடியாய் ஆராய்ந்து தனித்து படித்து புரிந்ததன் விளைவாக இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் பின்பற்ற வேண்டும் என்ற அறிவு எனக்கு தேவன் கொடுத்ததுனால அந்த அடிப்படையில் விசுவாசம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபாடு ஜீவியம் எல்லாம் A to Z எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும்படி கடைபிடிக்கும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். ஒரு கட்டத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லா இடத்திலும் நான் சுவிசேஷகனாய் பேச வேண்டும். ഞാൻ തമിഴിലാണ് സംസാരിക്കുന്നു. മലയാളത്തിൽ സംസാരിച്ചാൽ കുറച്ച് സ്ലോ ആകും. നിങ്ങൾ എല്ലാവർക്കും തമിഴ് മനസ്സിലാകുമല്ലോ അല്ലേ? അത് തമിഴിലാണ് എനിക്ക് ഈ വചനങ്ങളൊക്കെ കാണാപ്പടമായത്. ഓക്കെ, ഗാഡ് ബ്ലെസ് യു. ഞാൻ അവിടെ കേരളത്തിൽ ചെല്ലുമ്പോൾ ചിലപ്പോൾ മലയാളത്തിൽ തന്നെ പ്രസംഗിക്കണമെന്ന് വരുമ്പോൾ അങ്ങനെ പ്രസംഗിക്കും. ഓക്കെ, ഗാഡ് ബ്ലെസ് യു. ஸோ எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி காஞ்சிரக்கோட்டு சாது ஏசாசன்னு சொல்லுவாங்க, ஒரு சன்னியாசி. அங்கே தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தவன். அவர் மூலமாயும் வேறு ஊழியக்காரர் மூலமாயும் எனக்குள்ளும் தேவன் தந்த நிச்சயத்தினால நான் பரதேசியாக சுற்றிட்டு வருவேன். அப்படி தான் இங்கே வந்தேன். மீண்டும் உங்கள் மத்தியில் நடத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓகே, அந்த நாளில் நான் ஒரு செய்தி சொன்னேன். அது யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28. யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்லுகிறது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள மாட்டான், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இதுதான் அன்று நாங்கள் தியானித்த செய்தி. அப்போ இயேசுவின் வார்த்தை, அப்போஸ்தலருடைய வார்த்தை, இயேசுக்குள்ளே இருந்த தூய ஆவியின் அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவின் மாதிரி இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இயேசு சொல்கிறார், அவர்களை எனக்கு தெரியும், என் கையில் வச்சுருக்கேன், எனக்கு அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதில் அந்த முதல் பகுதி இயேசுவின் வார்த்தைகள் நடப்பது, அவர் மாதிரியில் நடப்பது போன்ற சில விஷயங்களை அந்த நாளுக்கு சொன்னேன். இப்போ அந்த கடைசி பகுதி, அப்போ என்னை பின்பற்றும்போது, என் மாதிரியில் நடக்கும்போது நான் அவர்களுக்கு என்ன கொடுக்குறேன்? நித்திய ஞானவுக்கு நித்திய ஜீவன் நல்குന്നു அல்லே? நித்திய ஜீவனை கொடுக்குறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், வாக்குறுதி என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் வந்தால் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குறுதி, வாக்கு தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறேன். சரிதானே?
அப்போ நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் இயேசுவின் மூலம் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் மோசையின் மூலமாய் கொடுத்த பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையை கடைபிடித்தா என்னெல்லாம் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. சரியா? அந்த பட்டியல் பூமியிலே அநித்தியமான பூமிக்குரிய ஜீவனுக்குரிய காரியங்கள். சரிதானே? மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது அநித்தியமான பூமிக்குரிய வாக்குறுதிகள். ஏன்னா மோசே அநித்தியமானவன், அவன் மனிதன். ரெண்டாவது, வானத்திலிருந்து வந்த இயேசுவின் மூலம் தேவன் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவன். அவர் இருக்கிற வண்ணமாய் முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே இயேசுவின் மூலம் நமக்கு தேவன் கொடுக்கிற வாக்குறுதி. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்றும் போது, அவருடைய உபதேசங்களில் நடக்கும்போது உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு அவங்க சொன்னாங்கல்ல. நான் இயேசுவை பின்பற்றின போது என்ன நடந்தது பாஸ்டர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார். நிறைய அனுபவம் இருக்குது. அப்போது இப்படி தான் இருந்த இந்த இயேசுவை நான் எதுக்கு பின்பற்றணும், அவருக்கு பின்னால் நான் எதுக்கு போனோம், ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? இயேசுவை பின்பற்றினா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், கஷ்டம் நஷ்டம் துன்பம் நெருக்கம்னு சொன்னால் எதுக்கு இயேசுவை பின்பற்றணும்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அந்த நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு நித்திய கன மகிமை உள்ள ஒரு வாழ்வை நான் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுனால அந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு வேறு லாபமோ நஷ்டமோ எதுவும் பொருட்படுத்தாமல் இந்த விசுவாச ஓட்டத்தை அவர்கள் விசுவாசிகள் ஓடுகிறார்கள். அல்ல, விளங்கிட்டீங்களா? சரி, இப்போ நித்திய ஜீவன் முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வுங்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றும் போது இந்த உலகத்தில் யாரும் நித்தியமாக இருக்கலை. அப்படித்தானே? எல்லாரும் விசுவாசிலும் இறந்து போகிறாங்க, ஊழியக்காரெலாம் இறந்து போகிறாங்க. அதானே உண்மை. இங்கே யாரும் நித்தியமாக இருக்கலை. இது ஏன்? இதனுடைய காரணம் என்ன? எவ்வளவு நம்ம பக்தியாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருந்தாலும் தேவசித்தம் செஞ்சாலும் இங்கே நமக்கு நித்தியமாக இருக்க முடியவில்லையே. அதற்குரிய காரணம் என்ன? அதை கொஞ்சம் தெரிஞ்சிட்டு நித்திய ஜீவனை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் மனிதனை படைத்தார். எப்படி படைத்தார்னா, அது ஆதியாகமம் 1:27 தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படி மனிதனை படைத்தார், அவரை போல படைத்தார். இமேஜ் அண்ட் லைக்னஸ் இங்கிலீஷில். அவரை போல படைத்தார். எப்படி படைத்தாரா? தேவன் எப்படி இருக்கிறாரோ அது போல அல்லது அதே தன்மையில் படைத்தார் என்பது முதலாவது புரிதல். அப்போ எப்படி அந்த ஆதாம் ஏவாள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்கணும். அப்போ தேவனுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ப அவர்கள் இருந்தார்கள். முதலாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாம உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும். சரிதானே? அப்போ சாவாம உள்ளவர். அப்போ நம்மை படைத்த தேவனுக்கு என்ன கிடையாது? சாவு. சரிதானே? நித்தியமானவர். அப்படின்னா அவருக்கு சாயலில் படைச்ச ஆதாம் ஏவாளும் அப்படித்தானே இருந்திருக்கணும், தன்மையில் படைச்சிருந்தவங்க அப்படித்தானே இருந்திருக்கணும். நம்பர் 1. அப்போ ஆதாம் ஏவாள் சாவாமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். இது முதல் விஷயம். ரெண்டாவது, சங்கீதம் 104:2 சொல்லுது, தேவன் ஒளியை வஸ்திரமாய் உடையாய் அணிந்திருக்கிறார். அப்போ தேவன் ஒளிமயமானவர், சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவங்களாம் நிறைய வசனர். அவர் ஒளியாக இருக்கிறார் இயேசு சொன்னார். அப்போ அவர் ஒளியான அவருக்கு வெளித்தோற்றம் ஒளிமயமாக இருக்கிறது. அப்போ தன்னுடைய சாயலில் மனுஷனை படைச்சிருந்தா அவர்களுக்கும் சட்டை கொடுத்துருப்பாரா? கொடுத்துருக்க மாட்டாரா? நம்ம சட்டை போட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், இல்லை? கொடுத்துருப்பாங்க. சரிதானே? அது என்ன சட்டை? அந்த ஒளி உடைய அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சங்கீதம் 8:5, மனுஷனை தேவனைக்கால் அல்பம் மாத்திரம் தாழ்த்தி சற்று சிறிதாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. பிரபா, தேஜஸ், வெளிச்சம் എന്ന് പറയുന്ന. அப்போது தேவன் ஒளியாக இருக்கிறார், மனுஷனே அந்த ஒளியினாலே மூடினார். சரிதானே? இப்போ வசனம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ முதலாவது சாவாமை உள்ள நிலையில் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். ரெண்டாவது ஒளியை உடையாய் அணிந்திருந்தார்கள். மூன்றாவது சங்கீதம் 16:11 நம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும்
அந்த வசனம் படிங்க, 16, 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சந்தோஷ பூர்ணதையும் பிரமோதங்களும் அல்லே மலையாளத்தில். ஓகே, உண்டு. அப்போ தேவன் கடவுள் என்று சொன்னால் அவர் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறவர் அல்ல. இல்லை, அவருக்குள்ள சங்கடம் கிடையாது, வருத்தம் கிடையாது. அப்போ ஆதாம் ஏவாளை எப்படி படைச்சிருப்பார்? அதே போல தான் படைச்சார் அல்ல. இல்லை, இப்போ நம்ம அழுகிறோம், ആദാം ഏവാൾക്ക് അഴുകയാണ് കരച്ചല്ലോ, അത് എന്തെന്ന് എനിക്ക് അറിയില്ല എന്ന് അവർ പറയും. നമ്മൾ ചോദിച്ചാൽ കരഞ്ഞിട്ടുണ്ടോ എന്ന് ചോദിച്ചാൽ അല്ല, ഞങ്ങൾക്ക് കരച്ചില്ല, അത് അറിയില്ലല്ലോ, നമ്മൾ കരഞ്ഞിട്ടില്ല அல்ல, நாங்கள் அழுதுருக்கவில்லை, எங்களுக்கு அழுக தெரியாது. ஏன்டா அவர் படைக்கும்போது எப்போ சந்தோஷமா இருந்தாங்க அல்ல. மனிதனோ அப்படித்தான் படைக்கப்பட்டிருந்தான். சரிதானே? அடுத்த ஒரு கேரக்டர் மத்தேயு 5:48 സ്വർഗസ്ഥനായ പിതാവ് സൽഗുണപൂർണനായിരിക്കുന്നത് പോലെ നിങ്ങളും സൽഗുണപൂർണൻ ആയിരിക്കുവൻ അല്ലേ. അവർ പൂർണ്ണ சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய். சரிதானே? அப்போ தேவன் எப்படி இருக்கிறார்? பூரண சர்க்குணம். அவர்கிட்ட எந்த கெட்ட குணமும் கீழ்த்தரமான குணமும் கிடையாது, பூரணமானவர். அப்போ ஆதாம் ஏவாளும் அந்த சாயல்ல தானே படைச்சாரு, அப்போ அப்படி தானே இருந்திருக்கணும். ஓகே, இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? ஆதாம் ஏவாள் சாவாமை உள்ளவர்களாக இருந்தாங்க, ஒளியை உடையாக அணிஞ்சிருந்தாங்க, சந்தோஷ பூர்ணதை உள்ளவர்களாங்க இருந்தாங்க, பூரண சர்க்குணம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அப்புறம் தெய்வீக ஐக்கியதை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருந்தார்கள். ஆதியாகமம் 3:8 அது பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே தேவனாகிய கர்த்தர் அங்கே வந்து அவரோட பேசினார் இல்லையா, சத்தத்தை கேட்டார்கள் இருக்கு. அப்போ தேவ ஐக்கியம் இந்த குணங்களோடு இருந்தார்கள். சரிதானே? இப்போ நம்ம பார்க்குற நிலைமை வேறு. சில வேளை பலர் கேட்காவ, கடவுளையா எப்படி படைச்சாரு, கடவுளையா எப்படி செஞ்சாரு, கடவுள் எங்கே இருக்காரு, அவன் கடவுளா கேட்குறாங்கல்ல. இதை வச்சு தான் கேட்குறாங்க. அவர் படைச்ச போது இப்படி இல்லை, அவர் படைச்ச போது எப்படி இருந்தாங்கங்கிறத பார்த்துட்டோம். புரியுதா? இப்போ அவர் ஆசீர்வாதமாக, நீங்கள் ஆதியாகமம் 1:28 நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுக்கிரகிச்சு ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். சரிதானே? அங்கே நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு ராஜா, நீங்கள் தான் ஆட்சி செய்யணும், உங்கள் இஷ்டம் தான் எல்லாம், நீங்கள் தான் பேரை போடணும், எல்லாம் அப்படி தான் வருது. சரியா? இப்படி தான் வச்சுருந்தார். ஒரு ஐடியா கிடச்சிட்டில்ல? தேவன் எப்படி இருந்தாரோ பிள்ளைகளையும் அப்படித்தான் வைத்திருந்தார். அதன் பிறகு இப்போ சொல்லுகிறார், இந்த தோட்டத்தின் நடுவிலே ஒரு விருட்சத்தை வச்சிருக்கிறேன், அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த விருட்சத்தின் கனியை இப்போது நீ சாப்பிட வேண்டாம். ஏன்னு சொன்னால் இப்போ நன்மை மட்டும்தாங்க இருக்கு, தீமை இல்லை, தீமை இல்லை, எல்லாமே நன்மையாக இருக்கு. அதனால இப்போ நன்மை தீமையை பகுத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் வெளியே ஒருவன் இருக்கிறான், ஒரு தள்ளப்பட்ட தூதன், அந்த பிசாசு சாத்தான் என்று சொல்கிறோம். அவன் தேவ தூதனாக இருந்தான், கேருபா இருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு சாத்தானாய் மாறிவிட்டான் என்ற செய்தியை நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அதன் 12வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. 11 உன் ஆடம்பரம் வாத்தியங்களின் முழக்கம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, புழுக்களை உன் போர்வை, பூச்சிகளை உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, வானத்திலிருந்து விழுந்தாய், ஜாதிகளை ஈனப்படுத்தினாய். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் உட்கார்ந்திருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாய் உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்போ இந்த பிசாசுன்னு சொல்கிறது தேவதூதன் கேரூப், அந்த பிசாசுகளின் தலைவன். அது கேரூபா தூதனாக இருந்தான். அப்புறம் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணனானோ, அவனுக்கு மகிமை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவன் புறம்பே தேவ சமூகத்திலிருந்து தேவ அங்கீகாரத்தை இருந்து வெளியே தள்ளப்பட்டான். சரியா? இதுதான் பிசாசு உண்டான வரலாறு. இப்போ என்ன நடக்குது? தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த தோட்டத்தை பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஸ்டடியை நான் உங்களுக்கு சரியாக தந்துடுறேன், கொஞ்சம் சமயம் இருக்குதுனால. அப்போ நீங்கள் அதை வழங்கி கொள்வீங்க. அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா.
தோட்டத்தை சம்ரட்சிச்சுப்பான் இல்லைங்க சூழ்ச்சிப்பான். வேற யாருக்கும் நீ இடம் கொடுக்கக்கூடாது. அந்த வார்த்தை ஏன் வருதுன்னா, வெளியே ஒருவன் இருக்கிறான், ஒரு தள்ளப்பட்ட தூதன் இருக்கிறான், ஒரு பிசாசு இருக்கிறான், அவனுக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது. இல்லை அவன் ஏற்கனவே கலகம் பண்ணவன் வெளியே இருக்கான், இங்கே எப்படி வருவானோ தெரியாது என்று சொல்லிவிட்டு, அதுக்கு பிறகுதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்குது. இப்போ உனக்கு நன்மை மட்டும் இருக்கிறதுனால, தீமை இல்லாதனால அந்த அறிவு உனக்கு வேண்டாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தீமையான சூழ்நிலைகள் வெளியே ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அப்படி வந்தால் அதை நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு உனக்கு நன்மையும் தீமையும் பகுத்து பார்க்குற ஒரு அறிவு வேணும். சரிதானே? அப்போ நான் அனுமதிப்பேன். சரியா? நான் சொல்லுவேன். அப்படி தான் அந்த வசனம். அது ஹீப்ரூவில், இது ஒரிஜினல் ஹீப்ரூவில் இருக்குது, இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஃப்ரம் ஹிம், வெளியே ஒருத்தன் இருக்கிறானே, அவன் சொல்லி சாப்பிட்டா நீ சாகவே சாவாய். அல்ல. அப்போ நான் சொல்லுவேன், அது வரை வெயிட் பண்ண. இதுதான் கட்டளை. இப்போது அங்கே பிசாசு அங்கே வருகிறது. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அது 1லிருந்தே நீங்கள் படித்தா, சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. இது அது ஹீப்ரு மொழியில் ஒரிஜினலில் எப்படி இருக்குன்னா, ஹீ பிகேம் சர்பண்ட், அவன் சர்ப்பமாய் மாறினான், இல்லைன்னா சர்ப்பத்துக்குள்ளே ஊடுருவினான். சரியா? அப்படி வந்தான் அப்படின்னு அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 12:9 எல்லாம் வசனம் தான் வந்துட்டுருக்கோம். அது ஆமாம், சொந்த கதை குறவு தான். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். சரியா? வலு சர்ப்பம் பிசாசு, அதுதான் ஏவாளை ஏமாத்திச்சுது, இப்போ உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கு. அது ஒரு ஈவில் ஸ்பிரிட், தீய சக்தி. ஐடியா கிடச்சிட்டா? இது பேசிச்சுது. இது என்ன பேசுதுன்னா, நீங்கள் கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாண்டாம், அவர் சாப்பிடு அப்படி தான் சொல்லுவார், நீங்கள் சாப்பிடுங்க, அப்போ கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல, தேவன் கடவுளை போல மாறிடுவிய. ஏன்? அந்த பிசாசுக்குள்ளே இருந்த குணமாக அதுதான், நான் தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படி தானே சொன்னானா? வசனம் வாசிச்சிட்டேன் இல்லையா? இதை தான் சொல்கிறான். எல்லாம் நல்லா இருக்குங்க, ஒரு குறை இல்லை, எப்படி இருந்தாங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இதையும் மேலே அப்படி ஒன்று கொடுக்கணுன்னா தேவனை கொடுப்பார்ல, படைச்சவர் கொடுப்பார்ல, அப்படி ஒன்று வேணும்னா இவன் இடையில நுழைகிறான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா கவனிங்க. சிலர் கேட்பாங்க, ஒரு பழத்தை தின்னது என்ன பெரிய தப்பான்னு கேட்பாங்க. பழத்தை தின்னது இல்லைங்க பிரச்சனை, இதெல்லாம் படைச்சி ஆசீர்வதிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாரு, அவரை நீங்கள் அவமரியாதை செய்தீர்கள், அவரை புறக்கணித்தீர்கள், அவர் இவ்வளோ பெரிய காரியம். நம்ம பிள்ளைகளை பல மாதிரியாக வளர்க்குறோம், நம்ம எதிரிகளுக்கு வீட்டில் போயிருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? கொள்ளாமே, வேற ஒன்றும் வேண்டாம், அங்கே இருந்தாலே போதும். அப்போ இதெல்லாம் செஞ்சு செத்தப்புறம் எனக்கு எதிரிக்கை வீட்டில் போயிருக்கிறான். இப்போ தேவனுடைய எதிரியாகிய கலகக்காரனாகிய பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அந்த கனியை புசித்தார்கள். விளைவு, அவர்களை மூடி இருந்த ஒளி உடை போயிட்டு. ஹல்லோ, ஒளி உடை இருந்தேன்னு சொல்லிட்டேன். இந்த ஒளி உடை போனதுனால தான் அவங்க வேற உடைகளை உண்டு பண்ணி உடுத்தினார்கள். இதுதான் முதல் விஷயம். அப்போது அந்த மகிமை போயிட்டு, அவர்கள் இருந்த மகிமை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகின்னு ரோமரில் வாசிப்போம். சரியா? ஆதாமுடைய வம்சத்தில் எல்லாரும் அந்த மகிமை இழந்துட்டோம். ரெண்டாவது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16லிருந்து 19 வரை வாசித்தோம். அங்கே தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீரிடத்துல சொல்லுகிறார், ஏவாள் இடத்துல, நீ பெருகும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். கர்ப்பவதியாக இருக்கும்போது ஒன்று இருக்குது, நீங்கள் பெருகும்போது, வர்த்திப்பிக்கும் போது வேதனையை பெருக பண்ணுவேன். ஏன் அப்படி சொன்னாருன்னா, நீங்கள் எனக்கு சித்தம் செய்யலை. சரிதானே? எனக்கு சித்தம் செய்யலை. அப்போ யாருக்கு சித்தம் செய்திய? சாத்தானுக்கு சித்தம் தானே செய்திய. விளைவு, பரிசுத்தத்தை இழந்தீர்கள், மகிமையை இழந்தீர்கள். இனி உங்கள் வம்சம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி தானே இருக்கும். இது ஒரு சாப வம்சமாயிரும். நீங்கள் மல்கியாவில் 2:15, ஒருவனை அல்லவா படைத்தார், இன்னொருவனை ஏன் படைத்தார், ஆவி பூரணமாக இருந்ததே, தேவ பக்தி உள்ள சந்ததியை பரும்படி தானே. அதான் உண்மை. ஆனால் இவங்க தான் தேவ பக்தி இல்லாமல் ஆயாச்சுல்ல, சாபத்தில் வந்ததுனால இனி உங்கள் சந்ததி இது ரொம்ப முக்கியம், மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. பைபிள் முதல் புஸ்தகம் சொல்கிற செய்தி, இனி உங்கள் வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது, இது சாப வம்சமாயிரும். அதனால் நீங்கள் பெருக வேண்டாம், பெருகும்போது வேதனைகளை நான் பெருக பண்ணுவேன் என்ற ஒரு சாபத்தை அங்கே போட்டு விட்டார். தொடர்ந்து அப்படி தான் நடந்தது, நம்ம அப்போ பார்க்கலாம். பிறகு ஆதாமிடத்தை சொன்னார், நீ என்ன அசட்டை பண்ணினாய், உன் மனைவியின் வார்த்தைக்கே கீழ்ப்படி. எல்லாம் தான் சொல்லுவார், என்ன அசட்டை பண்ணினீர்கள், என்ன அசட்டை பண்ணினீர்கள்.
விளைவு இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இனி குறுக்கு முள்ளு முளைப்பிக்கும். அந்த 16லேருந்து 19 உள்ள வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல இந்த குறுக்கு முள்ளெல்லாம் இல்லை, முள்ளும் பறக்காரையும் முளைப்பிக்கும் மலையாளத்தில் அங்கே. ஓகே, அப்போது நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், முகத்து வேர்ப்பு கொண்டு பட்சணம் பட்சிக்கும். உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை, பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ இங்கே கஷ்டப்படணும். நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பவாய். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியமும் இன்னும் வரைக்கும் நடந்துட்டு வருது. சரிதானே? சரிதானே? ஒரு கட்டம் ஆசீர்வாதமாக வச்சார். நீங்கள் தான் ராஜா, எல்லாம் சந்தோஷமாக இருன்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. சாத்தானுக்கு பின்ன போனதுனால எல்லா சாபத்தையும் வாங்கி கொண்டார்கள். தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி அதை பூட்டி விட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வரையில, இவங்கள்ட்ட பேசலை. தெய்வீக ஐக்கியதை நஷ்டப்பட்டு മനസ്സിലായല്ലോ. ദൈവിക ഐക്യത മനസ്സിലാകുന്നോ? അപ്പോൾ പൈശാസിന് നമ്മ ഇടം കൊടുത്താലേ ഇങ്ങനെയൊക്കെ നമ്മളുടെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കും. അല്ലല്ലോ? ദൈവിക ഐക്യത ഒക്കെ നഷ്ടപ്പെടാം. പിന്നീട് നമ്മൾ പറയും ദൈവത്തിൻ്റെ കണ്ണുണ്ടോ മൂക്കുണ്ടോ വായുണ്ടോ എന്നൊക്കെ പറയുന്നതാണ്. അപ്പം നമുക്ക് കണ്ണും മൂക്കും ഒക്കെ ഉണ്ടല്ലോ. അങ്ങനെയെങ്കിൽ ദൈവമാണ് നമ്മളെ സൃഷ്ടിച്ച് എന്നാലേ അവർക്കും അതൊക്കെ കാണേണ്ടത് ആവശ്യമല്ലേ? അല്ലേ? നമുക്കിരിക്കുന്നു, അവർക്കില്ല എന്നാണ് പലപ്പോഴും നമ്മൾ വിചാരിക്കുന്നത്. അങ്ങനെയല്ല. ഓക്കെ, அப்படியல்ல. உங்களுக்கு புரியுதில்ல? சரி, இப்போ வரட்டியாச்சு. அப்புறம் இந்த ஆதாமுக்கு முதல் பையனுக்கு பேர் என்னது? கயீன். அல்லே? காயேன். இந்த காயேன் தன்னுடைய தம்பி ஆபேலை கொலை செய்தான் இல்லையா? இந்த சம்பவம் இருக்கு. காயேன் ஆபேல் தேவ சித்தப்படி ஆட்டை கொண்டு பலி செலுத்தினான். அது ஒவ்வொன்றுக்கும் நான் வழக்கம் சொன்னால் நேரம் போயிடும், கொஞ்சம் ஷார்ட்டாக போகணும். ஓகே, அது இன்னொரு சந்தர்ப்பங்கள் வரும்போது பைபிள் ஸ்டடியாக நான் நிறைய பேசுவேன். செலுத்தினான். இவன் கன்னிகளை கொண்டு வந்தான், பாவ நிவாரண பலி செலுத்தலை. அதனால காயின் காணிக்கை அங்கீகரிக்கலை. அப்போ இந்த கோபத்தில் காயின் யாரை கொலை செஞ்சான்? தேவ சித்தப்படி பலி செலுத்திய ஆபேலை தேவ சித்தப்படி காணிக்கை செலுத்தாத காயின் கொலை செய்தான். செஞ்சானே? இப்போ ஆதாமுக்கு தலை மகன் என்ன ஆயிட்டான்? கொலையாளி ஆயிட்டான். சரிதானே? அதான் சொல்லிட்டார், உன் வம்சம் இனி பரிசுத்தமாக இருக்கான்னு சொல்லிட்டார்ல, அதான் சபிச்சிட்டார். முதல் மகன் கொலையாளி ஆனான். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ உலகத்தில் உண்டான முதல் கொலையை அரங்கேற்றினது யாரு? பிசாசு. சரிதானே? காயினை கொலைகார ஆக்குனது யாரு? அதானே ஆதி முதல் கொலைபாதகன், முதல் கொலைக்கு காரணம் அதானே. இப்போ புரியுதில்ல? அப்போ பிசாசு ஆதாம் எவாளை தேவனுடைய உறவிலிருந்து உடைச்சி இத்தனை சாபத்தில் தள்ளியாச்சு. காயினுக்குள்ள நுழைஞ்சி தம்பிய கொலை செஞ்சாச்சு. இப்படி எல்லா மனிதர்களையும் பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டான். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக அனுதபிச்சு மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. சில வேளை சில பெற்றோர் இந்த பிள்ளைகளை பெத்துட்டமே அப்படின்னு தலையில் அடிக்கிறாங்கல்ல, ஏறக்குறைய அது மாதிரி தான். காரணம் என்னது? அங்கே சொல்லியிருக்கு, மனுஷருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் துஷ்பிரவர்த்திகளாயிட்டல்லே. അങ്ങനെ ഉള്ള പൊല്ലാത്തதாக இருந்தது, அவருடைய இதய விசாரங்களൊക്കെ അങ്ങനെ இருந்தோம். இதுக்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவ சாயல்ல இல்லையா மனுஷன் படைக்கப்பட்டான். அவன் പൂർണ്ണ സർക്കുണനാ இல்லையா இருந்தான். இந்த துஷ்பிரவൃത്തി ഇങ്ങനെയുള്ള ചിന്താഗതിയൊക്കെ എങ്ങനെയാണ് അവിടെ വന്നത്? അവിടെ പൈശാസ് വന്നു എന്നാണ്, അല്ലല്ലേ? കയറി എന്നാണ്, അല്ലേ? ആ பிசாசு மனுஷனுக்குள்ள என்ன உலகத்தில் பார்க்குறோம், நிறைய அக்கிரமங்கள் துன்மார்க்கம் எல்லாம் பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களை பிசாசு இயக்குகிறான். ஹல்லேலூயா. அது ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாய் சாந்தமாய் உபதேசம் பண்ணணும். அல்ல 2 தீமோத்தேயு 2:26 മലയാളികൾ നിങ്ങൾ അവിടെ വായിച്ചു നോക്കാം. அப்போ பிசாசு தீய சக்தி, ஈவில் ஸ்பிரிட் பவர் மனுஷனுக்குள்ள ஒர்க் பண்ணது. அவன் வெளியே பார்த்தா நல்லவனாக இருப்பான், நல்ல சட்டையெல்லாம் போட்டிருப்பான், அல்ல இல்லையா? உள்ள குடியிருக்கிறது என்னது? பிசாசு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய கிரியைகள், செயல்கள், பிரவர்த்திகள், அல்லே, ஜீவித சைலி,
ഇതൊക്കെ വെച്ചാണ് അവിടെ അകത്തിരിക്കുന്നത് പൈശാസാണോ വിശുദ്ധാത്മാവാണോ എന്നുള്ളത് നമ്മൾ തിരിച്ചറിയാൻ പറ്റും അല്ലേ? മനസ്സിലാകുന്നല്ലേ? அப்படிதான் பிரித்து பார்க்க முடியும். சரி, ஆக எல்லாரும் பிசாஸ். அப்போ கர்த்தர் பார்த்தார், இப்படி ஆயிட்டுதே, எல்லாரையும் அழிச்சு போடுவேன் என்று சொல்லி நோவா என்கிற ஒரு மனிதன், அவன் மட்டும் தேவனுக்கு உகந்தவனாக இருந்தான், அவனை பாதுகாத்து விட்டு எல்லாரையும் ஜலத்தினாலே அழித்து போட்டார். நமக்கு தெரியும் இல்லையா நோவா காலத்து அழிவு? ஓகே, இப்போ புரியுது இல்லையா? இப்படியே தொடர்ந்து வருது. பார்ப்போம், கொஞ்சம் புரியணும் நீங்கள். அடுத்தது எல்லாரும் போயிட்டாவ, என்ன செய்யுது? ஆதாம் போயிட்டான், அவனை வம்சத்தில் உள்ளவ எல்லாரும் போயாச்சு. இனி யாரும் என்னுடைய பட்சத்தில் இல்லை, தேவ சித்தம் செய்ய யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன், ஆபிரகாம தெரியும் இல்லையா? அவன் இடத்துல கர்த்தர் சொன்னார், நான் காட்டுகிற தேசத்துக்கு அப்போ. சரியா? அப்போது அவன் என்ன செஞ்சானாம்? கீழ்ப்படிந்தான். என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்து தான் போகும் இடம், அது எபிரேயர் 11 அதிகாரமா, நான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவருக்கு கீழ்ப்படிந்து போனான். அல்லேலூயா. அப்போ அது 11:8. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாத ஆதாம் ஏவாளுக்கு பதிலாய் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வாழ்க்கை முழுதும் இது மனசில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான சத்தியம் பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு குழப்பம் வராது. நிறைய குழப்பம், இப்போ விசுவாச குளத்துலேயும் ஏகப்பட்ட குழப்பம். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் இதை உங்களுக்கு பார்க்குறோம். ஸோ அவன் கீழ்ப்படித்ததுனால அவனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். உன் நிமித்தம் உன்னுடைய வம்சத்தை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், மற்ற ஜாதிகளோட மேலே வைப்பேன், பிரித்து எடுத்துருவேன். அது லேவியர் 20:26. நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய், மை ஓன் பீப்புள், அதான் வார்த்தை, என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு இப்படி பிரித்து கொண்டு வந்தேன். அல்ல அப்போ சொன்னது இப்போ பிரித்து கொண்டு வந்தேன், என்னுடையவர்களாக இருக்கணும். இப்போ புரிஞ்சுதா? ஆதாம் போயிட்டான், அவனுடைய வம்சத்தில் எல்லாரும் போயிட்டார், இனி நீங்கள் இருங்கன்னு சொல்லுகிறார். இப்படி சொல்லி தான் அந்த உபாகமம் 28 அதிகாரம் முதல் 14 வசனத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால் பூமியிலே உங்களை இப்படி வைப்பேன் அப்படி வைப்பேன்லாம் சொன்னார். உண்மை. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களும் கர்த்தரை எரிச்சல் ஊட்டினார்கள். நீங்கள் யாத்ராகம புஸ்தகத்தில் 32 அதிகாரத்தில் வரும்போது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணுறாங்க. உண்டு பண்ணி, நம்ம எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்று சொல்லி 32:4-5 வசனத்தில் படிக்கிறோம். அல்ல இல்லை. அப்போ கர்த்தர் என்ன எழுதி கொடுத்தார்? என்ன என்று உனக்கு வேற ஒன்றும் வைக்காத, உருவத்தை ஒன்றும் உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத. சரிதானே? 20 அதிகாரம் யாத்ராகமத்தில் இருக்குல்ல, எழுதி கொடுத்தார். இதுதான் மோசே மேலேருந்துகளை கொண்டு வர்றான். அவன் கொண்டு வர்றதுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிசாசு தன் கையில் எடுத்துக்கொண்டான். சரியா? கர்த்தர் அங்கே எழுதி கொடுத்து கொண்டு வர்றதுக்கு எதிரான காரியத்தை இந்த ஜனங்களை வைத்து செய்ய வைத்து பிம்பாராதக்காரராய் இல்லையோ மாற்றி விட்டான். எவ்வளோ பெரிய கஷ்டம்! அற்புதம் எல்லாம் செஞ்சு செங்கடலை கடத்தி கூட்டிகிட்டு வந்தது யாரு? கண்ணுக்குட்டி. எப்படி இருக்குது? கர்த்தர் செய்ததெல்லாம் எங்கே மாற்றிட்டாங்க? வேற பக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. கர்த்தர் ரொம்ப கோவப்பட்டார். 1-2 தடம் இல்லை, 10 தரம் இது மாதிரி 10 தடவை செய்தாவலாம் அப்படின்னு அது எண்ணாகமம் 14 அதிகாரம் 22-23 வசனத்தில் இருக்குது. 10 தடவை கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டதுனால கர்த்தர் சொன்னார், நான் இவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன வாக்குறுதிகளை இவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். சரிதானே? நீங்களும் செய்யலை, நானும் சொன்னதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் வனாந்திரத்தில் 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதாவது என்னுடைய மகத்துவத்தை மகிமையை பார்த்தவங்க, செங்கடலுக்கு அற்புதங்கள் எல்லாம் பார்த்தவங்க, அவர்களை எல்லாரையும் வனாந்திரத்தில் அழித்து போட்டார். அல்ல அது வசனங்கள் இருக்கிறது, பாடம். எல்லாருமே யாரும் கானானுக்குள்ளே போகல. அவர்களுக்கு உபாகமம் 28 முதல் 14 வசனத்தில் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை யாருக்குமே கொடுக்கல. அங்கே அழிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அதன் பிறகு அவருடைய பிள்ளைகள் யார்? இந்த வனாந்திரத்தில் வந்த இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் 20 வயசுக்குள்ள உள்ளவங்க, யோசுவா, காலேப் 2 பேரும் தவிர, அவங்க 2 பேரும் கர்த்தரை பின்பற்றினால வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. அங்கே போனவங்க என்ன செய்தாங்கன்னா, தேசம் முழுவதும் விக்கிரகாராதனை செஞ்சாங்க. சரியா? எல்லாம் வசனம் இருக்குது. எல்லா பச்சையான மரத்துக்கு கிளையும் விக்கிரங்களை வச்சாங்க. எருசலேம் தேவாலயத்தில் அருவருப்பானது விக்கிரகத்தை வச்சுட்டாங்க.
அது புதிய மொழிபெயர்ப்பில் இருக்கும், தங்கள் கோவிலில் சிலைகளை வைத்தார்கள் அப்படின்னு இருக்கும். தேவாலயத்திலே படங்கள் வரைஞ்சாங்க, விக்கிரகங்களை வச்சாங்க. அப்படி செய்து கர்த்தரை எரிச்சல் ஊட்டினார்கள். அல்ல, இப்போ அது கர்த்தர் சொல்லிட்டார். அது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருக்குது. நான் இந்த எருசலேமை அழித்து போடுவேன், இந்த ஜனங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லி எரேமியா 52ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13 அங்கே வரும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் நேபுகாத்நேச்சரனுடைய தளபதி நெபுசராதான் அவன் அங்கே வந்தான். அது 52:12 மாதம் தேதி வருஷம் எல்லாம் போட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய 12:13 கர்த்தருடைய ஆலயத்தை, ராஜாவினுடைய அரண்மனையை, எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் தீ கொளுத்தி போட்டான். ஹல்லேலூயா. இப்படி எருசலேம் அழிக்கப்பட்டது. எருசலேம் அழிக்கப்பட்டு இந்த ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதன் பிறகு ஏசாயா 65:17 கர்த்தர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வெளி இனி நினைக்கப்படுவதில்லை, மனசிலே தோன்றுவதில்லை. இது தமிழ். மலையாளத்தில் உள்ளவங்க புரிஞ்சுட்டா? முக்கியமான வசனம். இந்த உலகம் போதும், இது ஆசீர்வச்சது போதும், இதுக்குரிய வாக்குத்தத்தம் கொடுத்தது எல்லாம் போதும், இதுக்கு பதிலாக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குறேன். நல்ல முக்கியமான வசனம். பைபிளை 2ஆக பிரிக்கிற வசனம் இது நடுவில். இப்படி சொல்லிவிட்டு தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் முதலாவது பிரசங்கம் என்னது? மத்தேயு 4:17. அது முதல் இயேசு பரலோக ராஜ்யம், விண்ணரசு, சொர்க்க ராஜ்யம் சபீமிச்சிருக்கணும். பரம்னா மேலேன்னு அர்த்தம். சரியா? பரம்னா மேலே, ஹெவன்லி. மேலே ஒரு ராஜ்யம் இருக்குது. கீழே உள்ள ராஜ்யத்துக்கு கதை தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். ஸோ அதை விட்டுட்டார். ஏன்னா இது சாத்தானுடைய ஆளுகை, சாபம். இப்போ பிசாசுக்குள்ளே கிடக்கிறது. ஏன்னா லூக்கா 4:5 இயேசுவை பிசாசு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் எல்லாவற்றையும் காண்பித்து என்ன சொல்லுகிறான்? இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான இவைகளை கொடுக்குறேன் என்ன சொல்லுகிறான். அது உண்மை. ஏன்? ஆதாமுக்கு கொடுத்துருந்து அவன் கொண்டு அங்கே கொடுத்துட்டான். அல்ல, அவன் திருடி எடுத்துட்டான். திருடன் ஆக்கிரமிச்சு எடுத்துட்டான். திருடவும் கொல்லும். அவன் கட்டுப்பாட்டில் எடுத்துட்டான், மனுஷரை எடுத்துட்டான். அதனால் அவன் உலகம் பிசாசு ஆளுகைக்குள்ளே வந்துட்டு 1 யோவான் 5:19 உலகம் முழு 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்ல, இதெல்லாம் பிசாசுக்குள்ளே போயிட்டு இதை நல்ல மனசில் வைங்க. இந்த உலகம் தேவ சாபம். பிசாசுக்கு பிடியில் ஆதாமுக்கு வம்சம் கொடுத்துட்டாங்க. அதனால சாபத்துக்கு மேலே சாபம், கொடுமைக்கு மேலே கொடுமை. அதனால் அவர் பார்க்க மட்டும் பார்த்து அதை புறக்கணிச்சிட்டு நான் இனி புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறேன். நல்ல, இதுதான் நமக்கு தேவையான செய்தி. அப்போ அதை குறித்த செய்தியை கொடுக்கறதுக்கு இயேசு அனுப்பினார். மேலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் அங்கே தான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக வருவேன். சரிதானே? புரிஞ்சுட்டா? பரலோக ராஜ்யம் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இயேசுவின் சுவிசேஷத்தின்படி இந்த பூலோக ராஜ்யத்தை பற்றி நாங்கள் பேசப்படாது. சரியா? இதுக்காக தான் இப்படி தான் பேசணும். இதுதான் விஷயம். ஒரு புதிய ராஜ்யம் உண்டாக போகிறது. இந்த புதிய ராஜ்யத்தின் சூழ்நிலைக்குள் நாம் செல்லும் போது தான் முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும். அல்லேலூயா. இனி அதை கொஞ்சம் பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலை, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலை, காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையே களிமண்ணா
அனுதினம் நீர் வரைந்திடுமே குயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீர் வரைந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, ஐடியா கிடச்சில்ல? ஒரு ஐடியா கிடச்சா ஏன் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் சாவாம நித்திய ஜீவனாய் வாழ முடியவில்லைங்கிறது உலக மனுஷனுக்கு தெரியாது. அவன் ஆராய்ச்சி பண்ணுவான், மருந்தை கண்டுபிடிப்பான், அறுப்பான், கிழிப்பான், வெட்டுவான், எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். அப்புறம் பார்சலாக்கி தந்து விட்டுருவான், கொண்டு மண்ணில் வச்சிருவான். சரியா? அவனுக்கு தெரியாது. இங்கே பரலோகத்தின் தேவன் சகலத்தையும் படைத்தவர், நம்மை படைத்தவர். உங்களை எப்படி படைச்சேன் தெரியுமாடா? நீங்கள் இந்த லட்சணத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமாடா? இனி உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் தெரியுமாடான்னு சொல்லி கொடுக்குறாரு. அல்ல, இதுதான் சுவிசேஷத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை. இது வயிற்று பிழைப்புக்காக இங்கே நடத்திட்டு இருக்கல. வயிற்று பிழைப்புக்கு இதுக்கு அவர் வாழ்வ வேற பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அல்ல, பெரிய ஊழியக்காரர்களெல்லாம் பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காவ. அல்ல, எனக்கிட்டே சொல்லியிருக்காவ. சரி, அப்போ புரிஞ்சுக்கொள்கிறோம் பரலோக ராஜ்யம். அதை சிந்திக்கிறோம். இந்த புதிய நித்திய ஜீவ ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு எப்படி கொடுப்பார்? முதலாவது ஒன்று பார்த்துட்டோம். இந்த சரீரம் அழிவுக்குரியது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அல்லையா? 2 சரீரம் இருக்குது. ஒன்று ஆதாமுடைய வம்சத்திலே அப்படியே ஜென்மமாக நாம் பறந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு பேர் ஜென்ம சரீரம். அல்ல, இதை தேவன் உண்டு பண்ணினார், இப்படி வர வேண்டும் என்று ஒரு ஏற்பாடை செஞ்சார், வந்துட்டு இருக்கிறோம். தட்ஸ் ஆல். அல்ல, இதுக்கு பதிலாய் இதுதான் இப்படி ஆயிட்டுல, அழிவில் சாபத்தில் ஆயிட்டுல, இதுக்கு பதிலாய் ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் உண்டாக்க போகிறார். அல்ல, இந்த சரீரத்தை உண்டு பண்ணி இந்த வாழ்க்கையை உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார்ல, இப்போ இருக்கிறான்ல, இது மாதிரி அந்த புதிய சரீரத்தையும் தேவன் உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்ல, இதுதான் முதல் விஷயம். புதிய சரீரத்தை கொடுக்க போகிறார். இந்த சரீரத்துக்கு பதிலாய், இந்த சாப சரீரத்துக்கு பதிலாய் ஒரு சாபம் இல்லாத புதிய சரீரத்தை நமக்கு கொடுக்க போகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3:2 அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சரியா? அப்போ இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு இருக்கிறாரோ அதுபோல ஒரு சரீரத்தில் இருப்போம். சரிதானே? இயேசு உயிரோடு எழும்பினார்னு விசுவாசிக்கிறோம்ல, அது போன்ற ஒரு சரீரத்தில் நாம் இருப்போம். அப்போ நமக்கு இனி கொடுக்கப்படுகிற சரீரம் அந்த இயேசு உயிரோடு எழுந்த உயிர் தழுதலின் சரீரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக இந்த சுவந்தடைக்காரர் சொல்கிற மாதிரி 6 நாளையில் படைச்சார், எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார், 7ஆம் நாள் ஓஞ்சிருந்தார், பரிசுத்தமாக்கினார். அப்போ 7ஆம் நாள் தான் எந்த நாள்? பரிசுத்தமான நாள். 7ஆம் நாள்லாம் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஒரு ஸ்தாபனம் இருக்குது இல்லையா? அது கர்த்தர் சொன்னது உண்மைதான். பிறகு நான் ஏசாயா 65:17 ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா? பழைய வானத்தை உண்டாக்க பூமியை உண்டாக்குனதும் அதை நினைவு கூர்ந்ததும் நடத்தி விட்டார். அல்ல, அதான் ரொம்ப முக்கியமான வசனம். அது படைச்சது உண்மை, ஆசீர்வதிச்சது உண்மை, பிறகு சபிச்சது உண்மை, பிறகு புறக்கணிச்சதும் உண்மை. ஓகே, அதனால் பழைய வானம் பூமியை உண்டாக்குன காரியத்தை நீங்கள் இனி நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் முடித்து இப்படி இந்த லட்சணத்துக்கு ஆகாச்சு இல்லையா? நினைவு கூற வேண்டாம். அதனால் 6 நாளில் படைச்சாருன்னு 7ஆம் நாள் ஓஞ்சி நீங்கள் ஓஞ்சிருக்காண்டாம். அது முடிஞ்சு போச்சு, டெர்மினேட்டட். சரியா? இதுதான் முதல் சத்தியம். அதனால தான் இயேசுவை பின்பற்றுறவங்க அந்த சனிக்கிழமை ஓய்வு நாளை பிரதானமாக நினைக்கிறதில்ல. அல்ல, படைச்சி இந்த லட்சணத்துக்கு அவர் இதை மறந்துடுறேன்னு சொல்லுவார். மனசிலே நினைக்கப்படுவதில்லை. சரிதானே? தோன்றுவதில்லை, நினைக்கப்படுறதில்லை இல்லையா? அவரே நினைக்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம இதுக்கு நினைக்க முடியும்? அதுக்கு முன்னால் வர அது ஓகே, அதுக்கு பிறகு அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் புதிய வானம், புதிய பூமி, புதிய சரீரத்தை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. சரிதானே? அதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால், வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அல்ல, அவரை எழுப்பினார், நம்மை எழுப்புவார். அல்ல, அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் புதிய சகாப்தத்துக்கு, புதிய ஜீவனுக்கு, புதிய வாழ்க்கைக்கு, புதிய படைப்புக்கு அடிப்படையாக அமையுது. சரியா? இது இயேசுவின் உயிர்த்தெழுதல். சரிதானே? அதனால தான்
வாரத்தின் முதலாவது நாள் வரும்போது அந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ புரியுதா? அதனால தான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு யோவான் சொல்வார், வெளிப்படுத்தல். ஓகே, அது ஒரு சின்ன செய்தி, உங்களுக்கு புரிதலுக்கு சொன்னேன். அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ புதிய இயேசுவன் உயிர் தெழுந்த சரீரத்துக்கு ஒப்பாய் ஒரு புதிய சரீரத்தை அவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது பிலிப்பியர் 3:21, அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றி அமைப்பார். சரியா? அப்போ இயேசுவை பின்பற்றும் போது நமக்கு கிடைக்கிற முதலாவது காரியம் புதிய சரீரம். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒப்பான புதிய சரீரம். அது 1 கொரிந்தியர் 15:19 படித்தா, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நன்மை தருவார், கல்யாணம் நடக்கும், இப்படி சொல்லிட்டு இயேசுவை பின்பற்றினா அது பரிதாபம். இது இப்போ இயேசுவை பின்பற்றாத ஆளுகளுக்கும் வீடு கட்டுறாங்க, இல்லை கார் வாங்குறாங்க, நல்லா தானே இருக்காவ, நம்மளோட நல்லா இருக்காவ. சரியா? சரி, உலக பிரகாரமாக இப்போது அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்ல, முதலாவது உயிரோடு எழும்பினார். பிறகு 2 வசனம் தாண்டி அவனவன் தன் வரிசையிலே மற்றவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சரியா? அவர் உயிர் தெழுந்தார் முதலாவது, பிறகு அவருக்குரியவர்கள் வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள், வரிசையிலே உயிரடைவார்கள். அல்ல இல்லையா? அப்போ புதிய சரீரம், இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த சரீரத்துக்குப்பாய் புதிய சரீரம் கிடைக்கும் என்பது நம்முடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் அங்கே இருக்கிறதா, நான் கொஞ்சம் சொல்லிட்டே போயிடுறேன். இப்போ மரத்தில் ஒரு மாங்காய் காய்க்குது, பழுத்துது, கீழே விழுந்துருது இல்லையா? பழுத்த பிறகு கீழே விழுந்துடும், தரையில் கிடக்கும். அதிலே கிடந்து அதுக்கு சதை பகுதியெல்லாம் அழுகி போயிடும், கெட்டி போயிடும்ல. அப்புறம் மழை பெய்யும், இந்த மண்ணை தண்ணி எல்லாம் இழுத்து கொண்டு மண்ணை மேலோடி போட்டுட்டு அது போயிடும். சரியா? கொஞ்ச நாள் கழித்து அந்த உள் பகுதியிலிருந்து ஒரு புதிய செடி முளைக்குதா? ஒரு மாங்காவுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மாங்காய் விழுந்து அது சும்மா போகாது, அது ஒரு புதிய செடி உள்ளேருந்து வந்துடும். தேங்காய் விழுந்தா வந்துடும். ஒரு மாங்காவுக்கும் தேங்காவுக்கும் இந்த நம்பிக்கை இருந்தால் தேவ சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு அதை விட பெரிய நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. இல்லையா? நம்ம எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறோம்ல, அப்போ அதை விட பெரிய காரியம் இருக்கணும். அப்போ இது போல தான் அழிவுக்குரிய இந்த சரீரத்துக்கு பதிலாக ஒரு அழியாத புதிய சரீரத்தை தேவன் உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்ல, இது அடுத்த விசுவாசம். அப்போ புதிய சூழ்நிலை உண்டாக்குவார். முதலாவது புதிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. 2வது இந்த சரீரத்துக்கு மகிமை கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3:5, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண் வஸ்திரம், அந்த வெண் வஸ்திரம்னு ஒன்று சொல்லியிருக்கு. இந்த வெண் வஸ்திரம் என்னதுன்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், தேவன் படைச்சபோது அவனுக்கு ஒளி உடைய கொடுத்துருந்தார் இல்லையா? அதை இழந்துட்டான் இல்லையா? இப்போ அதை மீண்டும் கொடுக்குறார். ஓகே, அன்னைக்கு தேவ சித்தம் செய்யாதனால இழந்துட்டான், இனி தேவ சித்தம் செய்தால் அந்த உடையை திரும்ப கொடுக்குறேன். இதுதான் இந்த வெண் வஸ்திரத்தினுடைய அடிப்படை. இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். வெண் வஸ்திரத்தின் அடிப்படை அந்த மகிமை தேவ சித்தம் செய்து ஜெயம் கொள்ளும் போது மீண்டும் கொடுக்கப்பட போகிறது. வெளிப்படுத்தல் 19:8 சொல்லுது, சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி மணவாட்டி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதி பிரவர்த்திகளே இல்லையே அப்போ மலையாளத்தில். அப்போது நம்முடைய குணங்கள், கிரியைகள், செயல்களுக்கு தக்கவாறு ஒரு பிரகாசமான உடை மீண்டும் கொடுக்கப்படும். அல்ல, வெள்ளை உடைன்னா என்னன்னு நீங்கள் சரியாக புரியணும். அது இழந்து போன மகிமை. 2வது, அது உலகத்தில் வாழ்ந்தபோது நம்ம செய்த கிரியைகளுக்கு ஏற்றபடி வித்தியாசமான மகிமை. அது 1 கொரிந்தியர் 15:40 அங்கே படிக்கும்போது என்ன படிக்கிற, அதாவது சூரியனுடைய மகிமை வேறு 40-41 வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனி உண்டு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. வித்தியாசம். மகிமைனா பிரகாசம், தேஜஸ், பிரபா. ஓகே, வித்தியாசமான பிரகாசத்தில் இருக்கு. இதுபோல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நாம் அடையும் போது லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் பெண் கொள்ளுகிறதில்ல, கொடுக்கறதில்ல, பாலியல் வித்தியாசம் இருக்காது. அவர்கள் தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களும் தேவனுக்கு பிள்ளைகளுமா இருப்பார்கள். அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். அல்ல,
ஓகே. அப்போ தேவதூதர்களை போல ஒரு மகிமையில இருக்கணும். அதுக்கு வேண்டி வித்தியாசமான பிரகாசம். எல்லாருக்கும் ஒரே பிரகாசம் இல்லை, அது உண்மை. முதலாவது படைக்கப்பட்ட போது ஒரே பிரகாசம்தான். இனி அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரியைக்கு தக்கவாறு, குணங்களுக்கு தக்கவாறு. சரியா? இப்போ சிலர் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். வசனம் என்ன சொல்லுது? நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்போ சிலரை பார்த்தா பயங்கர பிரகாசமாக இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க கிரியை, அவங்க குணம், அவங்க தியாகம், அவங்க பாடு, ஆமாம், கிறிஸ்துவுக்குள் தேவ சித்தம் செய்கிறது நிமித்தம் அவங்க அடைஞ்ச மேன்மைகள், அதுக்கு ஏற்ப பிரகாசம். இன்னும் சிலரை பார்த்தா சந்திரனை மாதிரி கொஞ்சம் மங்கிட்டு இருப்பாவ. அப்போ என்ன அர்த்தம்? அவைய லெவலு அவ்வளோதான். மூணாவது நட்சத்திரங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மின்னுவாவ. அடுத்தது சிலர் டியூப்லைட் மாதிரி இருப்பாவ. அடுத்தது நிறைய பேர் மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி இருப்பா. இருக்கட்டா நிற்கட்டா போட்டா அல்ல, அவைய லட்சணம் அவ்வளவுதான். இங்கே கடையில் எடுத்து பட்டா அதே இதை வாங்கி மினுக்குது பார்க்காண்டான். இது மண்ணுக்கு போகிறதானே. சாத்தான் சொல்கிறான், அந்த மகிமையை இழந்துட்டீங்க, அதை பற்றி கவலைப்படாதங்க. இனி ஆண்டவர் உங்களுக்கு அதே மகிமையை திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நீங்கள் காதில் வாங்காதுங்க. இப்போமே பெயிண்ட் அடித்து பட்டு உடுத்தி ஆபரணங்கள் போட்டு இந்த மண்ணில் வைக்கிறத என்ன செய்யுங்க? மகிமை படுத்துங்க. ஏன்? அது பிசாசுக்குள்ளே இருந்த குணம். அது எங்கே இருக்குது? வாஸ்தவமா எசேக்கியேல் இதுதான் வந்துட்டே இருக்க லிங்கா. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவுக்குள்ளிருந்து அவனை ஏக்கி கொண்டிருக்கிற ஆவியை குறித்து புலம்பி. அப்படிதான் புரியணும். அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகு, தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமைதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கியம் முதலான சகலவித இரத்தங்களும் பொண்ணு உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேளவாத்தியங்களும் உனக்குள்ளே இருந்து நீ காப்பாற்றுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரோர். இதுதான் அந்த பிசாசு. அவன் பிசாசாய் மாறி போவதற்கு முன்பு அவனுக்கு தன்மை இப்படி தான் இருந்து, பிறகுதான் அது ஏசாயா 14 அதிகாரத்தில் அதெல்லாம் எடுத்துட்டார், உறிஞ்சிட்டார், மகிமை எடுத்துட்டாருன்னு பார்த்துட்டோம். இந்த பிசாசு என்ன சொல்கிறான்? மக்களே, நான் எனக்கு முன்னால் ஒரு மகிமை இருந்தது, பொண்ணு வெள்ளி எல்லாம் வச்சுருந்தேன், அதை நான் செய்ய சொல்லி தருகிறேன். சரியா? அதனால் நீங்கள் உலகத்தில் இருக்க பொண்ணு வெள்ளி மொத்து இதெல்லாம் எடுத்து உங்கள் சரீரத்தை அலங்கரியுங்கள். அந்த மகிமை இழந்துட்டோமேன்னு வருத்தப்படாதுங்க, வேற ஒரு மகிமை வச்சுடுங்க. இனி ஒரு மகிமை தருவேன்னு சொல்லியிருக்காரு, அதையும் நீங்கள் கணக்கெடுக்க பார்க்காண்டாம். நீங்கள் அதெல்லாம் அவர் எப்போவுமே அப்படி தான், அவர் ஒன்று சொன்னால் வேறன்னு சொல்லுவோம். அதனால தான் ஜனங்கள் இந்த அழிவுக்குரிய சரீரத்தை இப்படி எல்லாம் அலங்கரிக்கிறாங்க. இது சொல்லி கொடுத்தது யாரு? பிசாசு. அதனால தான் இது பிசாசு சொல்லி கொடுத்ததுனால தான் அவன் கொடுத்த பொண்ணு வெள்ளியை அவனே திரும்ப எடுத்துக்கிட்டான். எங்கே? யாத்திராகமம் 32:12 அந்த வசனம் சொன்னான்ல, அவர்கள் தங்கள் காதணிகளையும் காதணிகளை கலத்தி அவனிடத்தில் கொடுத்தார்கள். அந்த சொன்னல ஒரு கண்ணுக்குட்டி உண்டு பண்ணது அதில் இருக்கு. இந்த காதணியை கடத்தி எதுக்கு கொடுத்தார்கள்? விக்கிரகம் செய்ய கொடுத்தார்கள். அப்போ என்ன அர்த்தம்? இது பிசாசு கொடுத்தது. சரிதானே? ஐடியா வந்துட்டான். அவன் கொடுத்தது அதெல்லாம் எடுக்க போனா வேற வசனங்கள்ல இவன் கொடுத்ததை ஏன் காரியம் செய்யறது கொடுங்கன்னா உடனே கொடுத்துட்டான். அல்ல இல்லையோ? இதனால தான் தேவ பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகிறவங்க இந்த அழிவுக்குரிய சரீரத்தை ஆடம்பரமாய் அலங்கரிப்பது இல்லை, இந்த ஆபரணங்கள் போடுவது இல்லை. அது சாத்தானுக்கு வேலையாக இருக்கிறது. ஏன்னா இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார். இது ஏன் இந்த உபதேசம்? அது தனி உபதேசம், பிட்டாக பேசணும். அல்ல இல்லையோ? எங்களுக்கு இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஒரு புதிய சரீரம் தருவார்னு அதுக்கு தான் காத்திருக்கோம். அதனால் இதை போட்டு பெயிண்ட் அடிக்கலை. எங்களுக்கு ஒரு புதிய மகிமை கொடுக்க போகிறார், அதுக்காக நாங்கள் கனி கொடுக்குறோம், கிரியை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அதுக்கு ஏற்ப தான் அது மகிமை கொடுக்கப்படும். அதனால் இதுக்கு இப்போ புரிச்சுதா ஐடியா? சரி. அப்போ வெண் வஸ்திரம், பிரகாசம், மகிமை கொடுக்குறார். இங்கே இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் ஒரு சபைக்கு சொல்லும்போது, நீ உடுத்தி கொள்வதற்கு, இது பெந்தெகோஸ்தேக்காரங்க இதை கொஞ்சம் புரியணும், நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளும்படி உனக்கு புத்தி சொல்லுகிறேன். சரிதானே? அது 18 3:18 தானே? வெளிப்படுத்தல் 3:18. அதில் என்ன இருக்குது? நல்ல கவனிங்க. வெண் வஸ்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அது சொல்லாமல் முடியாது. நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளணும். அதில் 3 விஷயம் சொல்லியிருக்கு. 1, நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரம் வாங்கணும். நெருப்பில் போடப்பட்ட பொண்ணு. 3வது,
கண்ணுக்கு கலிக்கம் போடணும். சரியா? ஆயின்மெண்ட் 3 விஷயம் சொல்லியிருக்கு. பொதுவாக அந்த வெண் வஸ்திரத்தை வச்சு பெந்தகோஸ்தே சபையில் ஒரு உபதேசம் வந்தது. இனி உடுத்தி கொள்றதுக்கு வெண் வஸ்திரம் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் வெண் வஸ்திரம் தான் போடணும். வெண் வஸ்திரம் போட தப்பு கிடையாது. அது சிம்பிள் அண்ட் ஹம்பிள். இந்த கலருக்கு முன்னால் பஞ்சு தான் இருந்து இல்லையா, பஞ்சு பருத்தி பஞ்சில் தான் வெள்ளை வந்து எல்லாம் போட்டாங்க, நாம் போட்டோம், அது தப்பு கிடையாது. ஸோ பிறகு உபதேசம் எப்படி ஆகிட்டுனா, நீ உடுத்திக்குள்ளவருக்கு வெண் வஸ்திரத்தை போடணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு உபதேசம் கொண்டு வந்தான். இதில் உள்ள தப்பை நான் சொல்லணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை யார்கிட்ட வாங்கணும்? யார்கிட்ட வாங்கணும்? அப்படி தானே இருக்கு. கடையில் போய் வாங்க சொல்லலைல்ல, அப்படி தானே இருக்குது. அவர்கிட்ட சொல்கிற கடையில் போய் வாங்கி போடுங்கன்னு சொல்லியிருக்கா. தப்பாக நினச்சிடப்படாது. நான் எல்லா விளக்கமும் சொல்லி ஆகணும். நான் தேவனுக்கு முன்பு நிற்கிறேன். கடையில் போய் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலை, எனக்கிட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை இல்லை, அப்போ இந்த வஸ்திரம் இது அல்ல, வேற ஒரு காரியம். சரியா? அடுத்தது நெருப்பில் போடப்பட்ட பொண்ணுன்னு சொல்லியிருக்கு. அப்போ எல்லோரும் மூக்குத்தி போட்டுட்டு வரணுமா? நேராக வசனம் பார்த்தா அப்படி தானே அர்த்தம் வரும். பொன்னிலும் விலையேறப்பட்ட விசுவாசம், அது வேற வசனம் இருக்கு. விசுவாச அனுபவத்தை நீ படிக்கணும். விலையேறப்பட்ட விசுவாசம். கண்ணுக்கு கலிக்கம் போடணும். கண்ணுக்கு கலிக்கணும்னா கண்ணு மருந்து. இந்த பார்வை கம்மியாக இருக்கவங்க கண்ணில் போடு ஆயின்மெண்ட்னு சொல்கிறேன்ல, இதுக்கு தான் கலிக்கம்னு சொல்லுவாங்களாம். இது பழைய மொழிபெயர்ப்பு. ஆயின்மெண்ட்னு இங்கிலீஷில் இருக்கும். அப்போ கண் பார்வைக்கு போடுகிற மருந்துக்கு பேர் தான் என்னது? இந்த கலிக்கம். உடனே சில கூட்டத்தார் நினைக்காவ கண்ணுக்கு கலிக்கம்னா கண்ணுக்கு மை அடிச்சுதுன்னு. உடனே அங்கோடியும் இங்கோடியும் கண்ணுக்கு மை அடிச்சிருக்குது. சொல்லுங்க. ஓ, இந்த சைடு அந்த சைடு பார்க்காம நேராய் ஓடுதல். ஓகே, ஒன்று தெளிவாய் பார்த்து ஓடுதல், நேராய் ஓடுதல், சரியாய் பார்த்து. ஓகே, ஏறக்குறைய எல்லாமே. அதுக்கு வசனம் தர்றேன். எனக்கு வசனம் இருக்குது. எபேசியர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தால் அந்த வசனத்தை இதை அப்படியே ஆவியானவர் அங்கே சொல்கிறார் பாருங்க. கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த 19 அந்த மகத்துவமான வல்லமையின் ரகசியம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண், அந்த வார்த்தை அதில் இருக்குது. 1:19 எபேசியர் 1, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ புரியுதா? பார்வை இருந்தால் நேராய் பார்த்து சரியான பாதை அறிந்து அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக நடக்கலாம். பார்வை சரியில்லாமல் இருந்தால், தவறாய் போனால், மங்கலாக இருந்தால் எல்லாம் பிரச்சனை வரும். சரிதானே? ஓகே, தவறிடுவோம். இப்போ பிரகாசம். அப்போ கண்ணு, நம்முடைய மனக்கண்ணுக்கு என்ன வேணுமா? பிரகாசம். அதை தான் அங்கே சொல்லியிருக்கு. சரியா? கண்ணுமை போடுறத பற்றி சொல்லலை, மூக்குத்தி போடுறத சொல்லலை, கடையில் வாங்குகிற வஸ்திரம் கொடுக்கறத பற்றியும் சொல்லலை. இது முதலாவது நீங்கள் புரியணும். சரியா? வெண் வஸ்திரம் பரிசுத்தமாக அணிய வேண்டும். அது கரெக்டாக சொல்லியிருக்கு. கழுத்து முதல் பாதம் வரைக்கும் வாங்குகிற அங்கி, இயேசுநாதர் போட்ட நீள அங்கி பார்க்குறோம். நம்ம பவுல் அங்கி போட்டிருந்தார், தொற்க அங்கி தச்சு கொடுத்தா. இந்த கன்னியாஸ்திரிகள் போட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் போட்டு. இதுதான் ஃபுல் ட்ரெஸ். முன்னாலெல்லாம் இப்போ பேக்கில் கூட வேஷ்டி வச்சுருக்கேன். சிப்பா போட்டு வேஷ்டி போட்டு இந்த பைக்கில் வர்றதுக்காக வேண்டி இப்படி போட்டிருக்கேன். எங்களுக்கெல்லாம் வேஷ்டி ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்லாம் நான் வேஷ்டியில் தான் நிற்பேன். இந்த ஃபுல்னஸ். ஓகே, ஆண்டவரை போல் அங்கி போடுவோம், இல்லைன்னா இப்படி போடுறோம். தட்ஸ் ஆல். இதுதான் சொல்லியிருக்கே தவிர உடை கலர் சொல்லலை. இப்போ அந்த வெண் வஸ்திரத்துக்கு நம்ம விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 11:35, லூக்கா 11:35 ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்ல இல்லையா? இந்த வெண் வஸ்திரம் எதை குறிக்கிறன்னு பார்த்துட்டு போனோம். நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. யாருக்குள்ள? நம்முடைய உள்ளான மனுஷன், ஆத்மா. 2 கொரிந்தியர் 4:16 പുറമേ ഉള്ളവൻ ശയിച്ചു പോകുന്നു, അകമേ ഉള്ളവൻ നാൾക്ക് നാൾ പുതുക്കം പ്രാപിക്കുന്നു, നാൾക്ക് നാൾ புதிதாக்கப்படுகிறது. சரியா? உள்ளே ஒரு ஆத்மா இருக்கு, இதுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு. அல்ல, ஒரு மனுஷன் பாவியா இருக்கும்போது அவனுடைய ஆத்மா இருட்டா இருக்கிறது. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். சரியா? இருட்டு. மனம் திரும்பி குணப்படும் போது அந்த ஆத்மாவில் கொஞ்சம் வெளிச்சம் அடிக்குது. சரிதானே? வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம் அவன் இன்னும் ஆண்டவரை நேசித்து மனம் திரும்பி ஆண்டவரோடு நடக்கும்போது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பா இருக்கு. அல்ல, காலையில் சூரிய மஞ்சளாக ஒதுக்கிது இல்லை, மங்கள், அப்புறம் கொஞ்சம் பிரகாசம் கூடி கூடி, இது மாதிரி அவனுடைய ஆத்மாவில் வர வர வெளிச்சம் அதிகரிக்கிறது. இது எப்படி உங்களுக்கு புரியணும்னா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் துன்மார்க்கனாக இருந்தா, பொல்லாதவனாக இருந்தா, அந்த ஆளுக்கு முகத்தை பார்த்து பாருங்க, சீறு பிடிச்சிட்டு இருப்பார், எரிஞ்சு பிடிச்சிட்டு இருப்பார்.
ஓகே, முக நாடி வேறுபடுன்னு சொன்ன அந்த முகம் என்ன ஆயிரும், அது தற்காலிகம். அது தற்காலிகம். ஏதோ ஒரு கஷ்டம் வந்தபோது முகம் வாடி போகிறது வேற. இது அப்படி இல்லை. இருதயமே திருக்கும் கேடன் இருந்து திருக்கும் கேட இருந்தா அவன் ஏதோ சிரிச்சது மாதிரி நடிப்பான். முகத்தில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? பார்த்தா தெரியும் அந்த மனுஷனுக்கு மூஞ்சியில் வெளிச்சமே இல்லை. வேண்டாம், அது இப்போ வேண்டாம். ஓகே, அப்போ என்ன ஆச்சு? முகத்தில் அருள் இல்லை, வெளிச்சம் இல்லை, பிரகாசம் இல்லைன்னு சொல்கிறான்ல. இதுதான் இந்த மனுஷன் கொஞ்சம் குணப்பட்டான்னு வைங்க. எங்கேயோ கூட்டத்துக்கு போனான்னா ஏதோ ஒரு ரீதியில் குணப்படுவான். குணப்பட்டவரை முகத்தை பார்த்தா லேய் அவனுக்கு முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்திருக்கு பார்த்தியா, எங்கேயோ ஒளிச்சு கூட்டத்துக்கு போகிறான் போல இருக்கு. அல்ல எங்கேயோ போய் கூட்டத்துக்கு போகிறான், பிரதம் கேட்குறான், மனம் திரும்பி இருக்கான், முகத்தில் ஒரு வெளிச்சம் வந்திருக்குது பார்த்தியா. இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. அல்ல உள்ள பிரகாசம் இருந்தா வெளியே தெரியுது, உள்ள இருட்டு இருந்தா அது எப்படியாவது கொஞ்சம் காட்டு. நீங்கள் எவ்வளோ பெயிண்ட் அடித்தாலும் நிற்க மாட்டேங்குது. சரியா? சரி, அப்போ என்ன புரிகிறோம்? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இரு. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பல வார்த்தைகள் சொல்கிறாங்க. இது நம்ம பின்மாற்றத்தில் போகும்போது மங்கி போய்விடும். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 9:2-3 மார்க் 9:2-3 இயேசு அவர்களுக்கு முன்பு மறுரூபமானார், அவருடைய வட்டை முழுவதும் வெண்மையாய் பிரகாசித்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு பொருள் என்னன்னா, இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தன்னுடைய உள்ளான மனுஷன் மகிமையை காட்டி கொடுக்கிறார். அல்ல வெளியே வேற ட்ரெஸ் போட்டிருக்கு, உள்ளான மனுஷனுடைய மகிமையை கொஞ்ச நேரம் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய நிலை. அடுத்தது திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறார். அப்போ நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஒரு பிரகாசம் இருக்குது. சகரியா 3:3 வரும்போது ஒரு ஆசாரியன் இருந்தான், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான், அவனுக்கு ஆத்மாவில் மங்கல் பிரகாசம் மங்கி இருக்கு. சரிதானே? இந்த ஆத்மாவில் இருக்கிற பிரகாசம் மங்கி கொண்டு வருகிறது, அது அணைந்து விடும். அது அணையாதபடி அதை காத்துக்கொள்ளு. அல்ல அதுக்கு என்னிடத்துல வா, மனம் திரும்பு, என் வசனத்தில் நட, நான் ஆத்மாவை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறேன். அல்ல இல்லையா? உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த தேவ ஒளி. இயேசு குறித்து வாசிக்கிறோம். இதை ரட்சிப்பின் வஸ்திரம் பல மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. இருக்கட்டும், இதை தான் சொல்லியிருக்கு. என்னிடத்தில் வஸ்திரம் வாங்கினா என்னது? ஆத்மாவின் பிரகாசம். வெளியே போடுற உடை இல்லை, வெளியே பரிசுத்தமாக உடையணிங்க. வெள்ளை அடி தான் அணியணும்னு உங்களுக்கு ஒரு நடத்துதலோ நிச்சயமோ அறிவாக தான் செய்யலாம், தப்பு கிடையாது. தாராள பற்றியில் நான் நினைக்கிறேன். இல்லை வெள்ளை தான் போடணும்னு உபதேசம் பண்ண முடியாது, அது எங்களுக்கு பிரச்சனை. அது கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னாங்க, எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கட்டு, மாதிரியாக இருக்கட்டுன்னு சொன்னாங்க. நான் கேட்பேன், எல்லாம் ஒழுங்காக உடையணிய சொல்லுங்கள், முதல்ல தாறுமாறாக இருக்கிறத ஒழுங்குபடுத்துங்க, அதுக்கப்புறம் வெள்ளையா பச்சையானு யோசிக்கலாம். அதை செய்ய உங்களால் முடியாது. சில வேளை பாஸ்டர் மாதிரி சண்டை பிடிப்பாவ, வெள்ளையா. நான் கேட்பேன், தப்பாக நினச்சிடக்கூடாது. ஓகே, நான் கேட்பேன் சில பாஸ்டர் மாதிரிட்ட, அப்போ உங்கள் ஸ்தாபனத்தில் எல்லாம் வெள்ளை தான் போடுவீங்களா? ஆமாம். முழுக்கை தான் போடுவீங்களா? ஆமாம். பின்ன அங்கி போடுவோம், இப்படி போடுவோம். உங்கள் மனைவிகளெல்லாம் எப்படி போடுவாங்க? ஐயா அரைக்கை தான் போடுவா. அப்போ ஆனா பிறந்தவனுக்கு கூடுதல் ஓட வேணாம், பொம்பளைகளுக்கு கொஞ்சம் வேணாம். இதுதான் உங்கள் ஸ்தாபனத்துக்கு கண்டுபிடிப்போ. ஒழுங்காக உடம்பட படிங்க, போய் கன்னியாஸ்திரிகள்கிட்ட கேட்ட படிங்க, முஸ்லீம்கள்கிட்ட கேட்ட படிங்க. அதுக்கப்புறம் நமக்கு வெள்ளையா பச்சையான அடிச்சலாம். அல்ல இல்லையா? ஏன்னா ஆவியானவர்களுக்கு ஆழமாக கொடுக்குறாரு. ஓகே, பிரிச்சிருக்கேன்ல? சரி, அப்போ வெண் வஸ்திரங்கிறது நம்முடைய ஆத்மாவை குறைக்குது. அது நம்முடைய கிரியைகள் கனிகளுக்கு ஏற்றபடி வித்தியாசமான பிரகாசத்தில் அமையும். எல்லாம் ஒன்று போல் அமையாது. அல்ல இல்லையோ? அப்போ முதலாவது புதிய சரீரம், அந்த புதிய சரீரத்துக்கு வெண்ணுடை மகிமை. மூன்றாவது இந்த புதிய சரீரத்தை தலைகளில் வைக்கிறதுக்கு கிரீடம். என்னது கொடுக்குறார்? வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இப்போ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கிரீடம் வச்சாவ, பல அளவெல்லாம் வச்சாவ இல்லையா? அவர் மாதிரி அதெல்லாம் இவைய வச்சுட்டு மண்ணுக்கு போகிறது. அங்கே என்னைக்கும் வாடாமல் இருக்கிற கிரீடம், ஒளி வட்டம் போல இருக்குமா. அதுவும் வித்தியாசமான மகிமை தன்மைகள், கற்கள் எல்லாம் அதில் இருக்குமா. இப்படி கிரீடத்தை கொடுக்கிறார். கிரீடத்தை புதிய கிரீடம் கொடுக்கிறார். யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினா என்ன கிரீடத்தை பெறுவான்? என்னைக்கு மகிமையாக இருக்கக்கூடிய வாடாத கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:4 வாசிக்கிறோம், ஜீவிய கிரீடத்தை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:8 பவுல் சொல்லுவார், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மட்டும் இல்லை, அவர் பிரசன்னமாகிற விரும்புகிற எல்லாருக்கும் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 9:25 அது அழிவில்லாத கிரீடம், என்றைக்கும் இருக்கக்கூடிய கிரீடத்தை கொடுக்குறார். அல்ல என்ன பார்த்தீங்க? புதிய சரீரம், புதிய மகிமையான உடை, வெண்ணுடை, புதிய கிரீடம். அல்ல அதுக்கு அடுத்தது நீங்கள் வெளிப்படுத்தல் 3:21 கொஞ்சம் வேகம். ஓகே,
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்துருக்கிறது போல என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி பண்ணுவேன். அல்ல, உலகத்தில் ஒரு நல்ல சேர் போட்டு மேடையில் உட்கார வச்சா ஆளுகளுக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாயிருது. ஆண்டவருக்கு பக்கத்தில் சிங்காசனம் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அது என்னைக்கு அங்கே இருப்பார்கள். அதை கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு 5 வரியத்துக்கு இருக்கா நாற்காலியிலேருந்து தள்ளி விரட்டுவதில்லை. அது என்னைக்குமே உட்கார இல்லையா? கிரீடத்தை கொடுக்குறேன். வெளிப்படுத்தல் 4:4 வரும்போது 24 மூப்பர்கள் அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனத்தில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒன்று, அவர்கள் வெள்ளுடை தரித்திருக்கிறார்கள். சரிதானே? இது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுற மகிமை. 2வது, தலையில கிரீடம் வைத்திருக்கிறார்கள். சரியா? இது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுற கிரீடம். 3வது, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது பூரண பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாய் காட்டப்படுகிற ஒரு காரியம். அதை அதோட நடத்திடுவோம். சரி, இந்த அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேற எங்கேயும் யாரும் இதை பேச மாட்டாங்க. எந்த சபையில் எத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சிருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அல்லையா? இது பரலோகத்தின் தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லையா? அதுதான் 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை ஆளுகளுக்கு கண்ணும் காணையில காதலையும் கேட்கல மண்டையில யாரவும் இல்லை. தேவனோ அவைகளை பரலோகத்திலிருந்து ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார். இப்போ புரியுதா? அது எனக்கு நானும் பைபிள் காலேஜ் படிக்கல, அவர் வெளிப்படுத்தினதை பேசிகிட்டு இருக்கேன். சரியா? சரி, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ அடுத்தது வெளிப்படுத்தல் 21:1 சொல்லுது, இதோ புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று, முந்தினவில் இருந்த இடமும் காணப்படவில்லை. புதிய வானம் புதிய பூமி, இதைத்தான் ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதைக்கு உண்டு பண்ணுவதை பார்க்குறோம். இந்த பழைய பூமிக்கு என்ன நடக்கும்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7 - 13 வரை உள்ள வசனத்தில் வந்தால் இப்போ இருக்கிற வானம் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகிறது. தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எதுக்கு காத்திருக்கிறோம்? கவனிக்கிறீங்களா? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இந்த மண்ணாங்கட்டி மண்ணில் வச்சு கல்லறைக்கும் மலர் வளைக்கும் காத்து கிடக்கல. இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு 10 காணம் மலர் வளையம் வைப்பாங்க. அப்போ மலர் வளையம் வேணாம்னா மலர் வளைய கூட்டத்தோடு போனால் மலர் வளையம் கிடைக்கும். ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் எனக்கு உண்மையாயிரு, நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நல்ல இல்லையா? அவள் ஜீவ கிரீடம் வேணாம்ல ஆளுலாக்கம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இயேசுநாதருக்கு பின்னால் போகிறது. இல்லையா? இது நீங்கள் மனசில் வைக்கணும். பிறகு சும்மா அது விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு இன்னும் ஒட்டு கதையெல்லாம் நடக்காது, கள்ளக்கதை. அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னா அவ்வளோ 3 வரியம்மா சொர்க்கத்தில் இருக்கேன்னு. இதெல்லாம் கள்ளத்தனம் இல்லையா? நிறைய கள்ளத்தனம். அதெல்லாம் நடக்காது. நடக்க வேண்டிய காரியத்தை நம்ம பார்த்து தப்பி பரலோகத்துக்கு போகிறவங்கள வழியை பார்த்துக்கிடலாம். இல்லையா? இவ்வளவு காலம் ஏமாந்துருக்கோம். சொன்ன பொய்யெல்லாம் கேட்டு, ஆளு சொன்ன பொய்யெல்லாம் கேட்டு நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம். சொர்க்கம் என்னன்னே தெரியாது. பின்ன எங்கே ஓடி போகிறது? இல்லை, எங்கே போகிறா? இன்ன இடத்துக்கு போகிற இடம் தெரியுமா? அந்த இடத்த பார்த்தா வண்டியில் போனால் இறங்க தெரியுமா? எனக்கு எங்கே தெரியாது? பஸ்ஸில் போனால் இடம் தெரிஞ்சா இல்லையா இறங்குது? ஒரு ஐடியாவும் இல்லை. 80, 75, 80 வரையும் கோயிலுக்கு போயிருக்கு, கூட்டத்துக்கு போயிருக்கு, செத்து சொர்க்கத்துக்கு போகிறது. எப்படி போகிறது? விவரம் கட்டத்தனம் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கு. சரி, இனியாவது நம்ம தியாகம் நடந்து போ. சரி சரி சரி, நேரம் போயிடும். புதிய சரீரம் கொடுத்தாச்சு, புதிய மகிமை கொடுத்தாச்சு, புதிய கிரீடம், புதிய சிங்காசனம் கொடுத்தாச்சு, புதிய வாசஸ்தலம், இது பழசல்ல, இதை தீ கொடுத்தாச்சு. இப்போமே என்ன தீ கொடுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கானுவ. மாறி மாறி கொளுத்துவோன்னு போட்டி. சரி, அது நடக்கட்டு, கொளுத்தி முடிச்சிட்டு புதுசு உண்டாக்க போகிறேன். அப்போ புதிய வானம் புதிய பூமி. அதில் ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கு. அதில் பார்த்துடலாம். 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேமாகிய பட்டணம் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு தூதன் காண்பித்தான். 21ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் புதிய எருசலேமாகிய பட்டணம். இப்போ 3 விஷயம். புதிய வானம்னா நியூ ஹெவன், பரலோகத்தையும் மாத்திராராம். மேலே ஒன்று, ஏன்னா மேலே ஒன்று அதுதான் பரலோகம், கீழே ஒன்று பூமி, 2க்கு நடுவில் ஒன்று புதிய எருசலேம். அல்லேலூயா. இந்த எருசலேம் ஆகிய பட்டணத்துக்கு அளவெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு பிறகு தொடர்ந்து போகுது. இந்த பட்டணம் 2200 கிலோமீட்டர் நீளம். அங்கே இருக்குத நம்ம ஸ்தாதின்னு இருக்கோம். 2200 கிலோமீட்டர் நீளம். 2200 கிலோமீட்டர்
ஸோ அந்த ஸ்தாதிக்கு டைரெக்டாக நான் பார்க்கல, நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் டைரெக்டாக பார்த்தேன். அப்போது 2200 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. நான் அதோட விட்டுட்டேன். ஆமாம், டோட்டலாக 2000. இப்போ நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்தாதிங்கிற வேர்டு இருக்காது. 2200 கிலோமீட்டர் நீளம், 2200 கிலோமீட்டர் அகலம்னு இருக்கும். இதை 12 கொண்டு வகுத்துட்டா நமக்கு ஐடியா கிடச்சிடும். சரியா? நான் அதுக்குள்ளே போகல, நான் அப்படியே போயிடுவேன். ஏன்னா இல்லை, நமக்கு கிலோமீட்டர் தான் நமக்கு மனசில் ஆகும், அதனால போகல. இதை 12 கொண்டு வகுத்துருக்கேன். அப்போது 2200 கிலோமீட்டர் நீளம், 2200 கிலோமீட்டர் அகலம், சதுரமாக இருந்தது. அப்படி தான் பட்டணம் இருக்குது. இந்தியாவை போல நம்முடைய இந்தியாவுடைய பரப்பளவு இருக்குல்ல, இது மாதிரி ஒரு 1/2 மடங்கு கூட சேர்க்கணும். 1/2 மடங்கு கூட, 1.5 மடங்கு இந்தியா. ஒரு உத்தேசம் சொல்கிறேன், நீங்கள் கால்குலேட் பண்ணிடுங்க. அவ்வளவு பெரிய பட்டணம் அல்ல. இந்த பட்டணத்துடைய தரை பளிங்கு கொப்பான சுத்த பொண்ணாக இருந்தது. எல்லாம் அங்கே இருக்கிறது தான். நம்முடைய முகம் தெரியும், இதில் தெரியுதில்ல, இது மாதிரி தெரியும். இப்போ சிலர் கேட்பாங்க, என்ன பிரசங்க யாரு, பொண்ணு வெள்ளியெல்லாம் பாவம் தப்புங்கிறீங்க, பரலோகத்தில் போனால் பொண்ணு இருக்குது முத்து இருக்குலாம் சொல்கிறீங்க, எல்லாம் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இது அழிவுக்குரியது, பூமிக்குரியது, தேவனால் மறக்கப்பட்டது அல்ல. இனி உண்டாக்க போறது புதியது, நித்தியமானது, வாடாதது, திருப்படிக்காதது அல்ல இல்லையோ. இது புதிய படைப்புங்க. பழச சபிச்ச கதையை தான் சொல்லிட்டார்ல, இதை எதுக்கு பண்றீங்க? அங்க இதை விட மேலானது இங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற மகிமையை விட மேலான மகிமை அங்கே இருக்குது. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும், ஒரு செடியை பார்க்குறீங்க, அந்த செடியில் பூக்கள் பழங்கள்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த செடிக்கு நிழலை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக ஒரு இதுதான் தெரியும் இல்லையா? இது போல தான் இங்கே பார்க்குறதெல்லாம் நிழலாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நிழல். இதுக்கு ஒரிஜினல் வியூ பரலோகத்தில் இருக்குது அல்ல, அப்படி இருக்குது. அப்போ எதுக்கு இந்த நிழலை தூக்கி தலையில் வைக்க போகிறோம்? ஓகே, சரி. அப்போது அந்த மகிமை பட்டணம் பளிங்கு கொப்பான சுத்த பொண்ணு, 12 வாஸ் சுற்றி வைரக்கல். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, யோவானுக்கு எல்லாம் பார்த்துட்டு வந்து இதை நம்ம ஜனங்களுக்கு எப்படி சொல்லுது? பொண்ணு போல இருந்தது, வைரம் போல இருந்தது, முத்து போல, அப்படி தானே சொல்ல முடியும். அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரகாசம். ஒன்று வெள்ளையா மின்னது, ஒன்று மஞ்சையாக இருக்குது, 12 வாசல் இருந்து, 12 கலரில் இருக்குது, 12 முத்து அல்ல அப்படி இருந்தது. நான் பார்த்தா எல்லாம் எப்படி இருக்குது, வேற எப்படி வளர்க்குது? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே சொல்ல முடியும். இப்படி வளர்க்குது. இப்படி அந்த பட்டணத்துடைய காரியம், அந்த பட்டணத்துடைய நடுவில் ஜீவ தண்ணீர் ஓடை, அதில் நடுவில் சிங்காசனம் இருக்கிறது, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அங்கே இரவு கிடையாது, 12 மணி நேரம் பகல், 12 இருட்டு கிடையாது, எப்பவுமே பகல் தான் அல்ல. ராக்காலம் இல்லாதபடியால் அப்படின்னு இருக்கு. இரவு கிடையாது, வெளிச்சம். அங்கே பரிசுத்தவான்கள் இருப்பார்கள் அல்லையா? ஜீவ கனிகள், 12 விதமான ஜீவக்கனி. ஆதியாமத்தில் 1 இருந்து, இது 12 விதம் அங்கே இருக்கிறது. அதான் நான் சொல்லிட்டேன், இங்கே இருக்கிறத விட சிறப்பானதெல்லாம் அங்கே இருக்குது. நாம் புதிய சரீரத்தில் இருப்போம், அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த சூழ்நிலையில் நாம் அங்கே இருக்க போகிறோங்கிறத நம்ம மனசில் கொண்டணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு வருவோம் ஃபைனலாக, எல்லாருக்கும் ஆசை, கொல்லாம் பிரசங்கியாரு, இத்தனை வயசை நாசாக்கி போட்டனே, இது நேரத்தை உருப்படியாக உள்ளதுபடி சொல்லப்படாதா? சொல்லியிருந்தா நான் என்னைக்கே இதுக்கு வந்திருப்பேன். என்கிட்ட நேரடியாக சொன்னார் ஒரு தாத்தா, நான் இப்படி ஒரு இடத்துல பிரசவம் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்தோடனே அவர் தள்ளாடி முன்னா வந்தார், ஆடி ஆடி என் கையை கொல்லாம்பிள்ளை நீங்கள் எல்லாம் நேரத்தே வந்துட்டியே இல்லையா? நான் கிடந்து கெட்ட வார்த்தையும் பேசி சண்டையை உண்டாக்கி அடியும் உண்டாக்கி எனக்கு வாழ்க்கை அம்படம் வீணடிச்சிட்டேன். பிறகு எல்லாம் பைசாயும் போய், பணமும் போய், பிளமும் போய், பயவை எல்லாம் கைவிட்ட பிறகு தான் இந்த பொன்னப்பந்தான் வேணாம், தங்கப்பன்ட்டு செல்ல போய் ஏசுநாதர்கிட்ட வந்தேன் என்ன சொல்லார் அவர் அல்ல. அவரே சொல்லாரு, வலிய சொல்லாரு. இப்படி ஆகி போச்சு பார்த்துக்க. இன்னொரு ஆள் இருந்தார், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் கல்யாணம் வேற ஆகலை, ராஷ்ட்ரியம் தேசியம்னு ஓடி அவருக்கு விருது கொடுத்துருக்காவ, தியாகி பென்ஷன், வீடு கட்டி கொடுத்துருக்கு. நான் அவரை பார்க்க போனேன், அவர்கிட்ட பேசேன். அவர் என்ன பிரசங்க யாருன்னு தெரிஞ்சாச்சு. அவர் சொல்லுவார், ராஷ்ட்ரியம் தேசியம்னு ஓடி எனக்கு வாழ்க்கையை வீணாக்கி போட்டேன். ஏசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா சொர்க்கமாவது கிடச்சிருக்க பார்த்து. இப்போ தான் கண்ணு திறத்திருக்கு பாவம், இனியாவது ஒழுங்காக போட்டு. அது பல வருஷத்துக்கு முன்ன உள்ள காரியம் அல்ல இல்லையா? அப்போ இது நமக்கு தெரியல பாருங்க. அதை வெளிப்படுத்துறதுக்கு ஓலைக்கடவு கட்டி வச்சா கேட்கணுமே, சொன்னா கேட்கணுமே. பிறப்பின என்ன சரி, பின்ன கடை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வா, கடைசியில் பார்க்கலாம் நமக்கு அல்ல இல்லையா? சரி, அப்போ இப்படி மகிமையை கொடுக்குற. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம்? புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய கிரீடம், புதிய சிங்காசனம், புதிய வாழிடம். இப்போ எல்லாருக்கும் ஆசை தான் இதுக்கு போனோன்னு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு பாருங்க. அது வெளிப்படுத்தல்
1 27 தீட்டுள்ளது அருவருப்பை பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேருள்ளவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இல்லை உலகத்தில் அப்படித்தான். எல்லாத்துலேயும் ஓட்டு போடணும்னா அவனுக்கு புத்தகத்தில் பேர் இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஸ்லிப்பெல்லாம் தாரான், இல்லைன்னா ஓட்டு போட முடியுமா? உனக்கு பேர் இல்லை, பேரை வெட்டியாச்சு, உலகத்து நடப்படியே சொல்லு. அப்போ உலகத்திலே ஒரு காரியத்துக்கு போனோம்னா அங்கே புத்தகத்தில் பேர் இல்லையா, வண்டி யாரையும் மெனக்கட்டுக்கு ஆட்டம் பிடிச்சிட்டு போகிற திருப்பி அனுப்பிட்டானுவேன். அப்போ சொர்க்கத்துக்கு போனோம்னா பேர் எழுதணுமா வேண்டாமோ? சும்மா இறங்கி போண்டியதானே, அது திறந்து கிடக்கும், ஆடு மாடு போகிற மாதிரி போட்டு. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்குது, ஒரு வழி. அதான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. என் நாடு என் சத்தம் கேட்டு எம்பினால் நடந்து என் மாதிரியில் நடந்தால் தான் நான் அங்கே கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார்ல. இல்லையா? ஏன்னா இது வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுவரன் எவனோ அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் பிதா முன்பாகவும் அவனுடைய பரிசுத்த தூதர் முன்பதாகவும் அறிக்கை பண்ணுவேன். இந்த புஸ்தகத்தில் பேர் எழுதுவது யாரு? பிஷப்பா, பாஸ்டர்மாரா, ஸ்தாபன தலைவரா, நாங்களா? ஒரு நாளும் கிடையாது. ஏசுநாதர் சொல்றார் நான் தான் பேர் எழுதுவேன். இல்ல ஏசு சொல்றார் நான் தான் பேர் எழுதணும். இதை வச்சணுமா வெட்டணுமான்னு நான் முடிவு எடுக்கணும். நான் சொல்லணும் ஆமாம் பேர் இருக்குது டிக் அடிக்கணும், இருக்கு போங்க. அப்போ ஏசுநாதருடைய புத்தகத்தில் பேர் எழுதணும்னா ஒரே ஒரு வழி உண்டு. அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க, அவர் காட்டின மாதிரியில் போயிருங்க. எனக்கு அந்த சபை இந்த சபை என்ன, உனக்கு பிஷப்பிட்ட போ, இங்கே பேர் இல்லைன்னா ஆளுவையெல்லாம் பிஷப்பே எங்கள் பேர் இல்லையா, பண்டு புத்தகத்தில் எழுதுனியா இல்லையா, எங்கே இருக்குன்னு அங்கே பார்த்தா அவனுக்கு விலங்கு போட்டு விட்ருக்கான் பிஷப்பை. அவர் பதவிக்காக வேண்டிய எங்கோடியெல்லாம் போயிருப்பார். நில்லுங்க தரையில் உட்காரு. அவர் சொல்லாரு என்னையே உள்ள விடையில, பிறகு எப்படி உனக்கு பேரை நான் பார்க்குது கொள்ளாமா, அவருக்கே உள்ள விட இல்லையா, ஆனால் அவருக்கு பேர் அங்கே இல்லை, இருந்தால் இல்லையா உள்ள விடு, பிறகு எப்படி உனக்கு பேரை நான் அங்கே தேடுதுன்னு அவர் சொல்லிட்டு நிற்பார். அதனால் மானமாக நேரத்தை மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்ல அவர் சொல்லு வார்த்தையை கேட்டுரு, அவர் செஞ்ச மாதிரியில் நடந்துரு, அவருக்குள்ளே இருக்கிற ஆவி வரட்டு. ஏன்னா அது ரோமரில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் 8ஆம் அதிகாரமா உங்கள் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்ல அப்போ அவருக்குள்ளே இருந்த ஆவி இருந்தால் தான் நம்ம அவருடைய சரீரத்துக்கு அப்பா என்ன பண்ண முடியும், மறுரூபப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு வல்லமை வேண்டாமா, ஒரு பவர் வேண்டாமா? அப்படி இருந்தால் தான் செய்ய முடியுங்கிறத நீங்கள் இப்போமே கவனத்தில் கொள்ளணும். அதுக்காக நேரத்தை இதெல்லாம் சொல்லுது. இல்லையா, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் இருக்குது, விட்டுறாத, கோட்டை விட்டுறாத, புறவு கிடந்து அழுது விழிச்சு காரியம் நடக்காது. அது ரோமர் 8:11. இல்லையா? அப்போ நமக்கு மரித்தோர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்களுக்குள்ளேயும் நமக்குள்ளே இருக்கணும். மீட்கப்பட்ட நாளுக்கன்று முத்திரையை பெற்ற பரிசு. இதுக்கு மெனக்கட்டு இந்த வேலையை செஞ்சால் ஆளுகளுக்கு பெருசங்க யார வேலைக்கிடுவா. நாங்கள் கோபுர சபைக்கு போவோம், கோபுரத்துக்கு போவோம், கொட்டாரத்துக்கு போவோம், ஓலைக்கிடுவுக்கு வரமாட்டோன்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே கொட்டாரத்துக்கு போய் போகிற இடத்துக்கு எங்கே போறியோ தெரியாது. அவன் சிலுவை கல்லணை மாதிரி சிலுவை கல்லணை எல்லாம் பல்லவராஜத்துக்கு போகிறான்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லி உங்களை புதைப்பாவ. இதுதான் நடக்க போகுது, வேற ஒன்றும் நடக்காது. சரி, ஏன்னா பரலோகம் நீதிமான்களுடைய ராஜ்யம். யாருடைய ராஜ்யம்? நீதிமான். 2வது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்ன கொலோசியர் 1 சொல்லுது. சரியா? இந்த தகுதி அடைஞ்சாதாங்க அங்கே போக முடியும். பின்ன கள்ளமாக இருக்கேன் கொள்ளக்காரமாக இருக்குமா பரலோகம்? அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? என்னதை சொல்லுதியா? வடிகாரங்க குடியாரங்க கள்ளனுங்க கொள்ளக்காரங்க அது இந்த பாலடைஞ்ச இடம் கிடக்கு பாதாளம். நீங்கள் அங்கே போங்க, அங்கே போக முடியாது. பரலோகத்தோட மனம் திரும்பு, குணப்படு, பாவரிக்கை செய், ஆண்டவர் ரத்தத்தினால உன்னை கழுவார், சுத்தம் பண்ணுவார், அந்த ஆவியை உனக்கு தருவார், உன்னை நீதிமான மாற்றுவார், பரிசுத்தமான மாற்றுவார், பரலோகத்தில் கொண்டு போவார். அல்லாமல் உலகத்துக்கு பட்டத்துக்கும் பதவிக்கும் உலகம் சொல்லும், அந்த பட்டம் இந்த பட்டம். எனக்கு ஒரு தாத்தா உண்டு, இப்போ இல்லை, அவர் நல்லாசிரியர் விருது பெற்றவர். அவருக்கு விருது கொடுத்த விருதை அவரை பிரிண்ட் அடித்து ஃபோட்டோவில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி விட்டுருந்தார். அவர் உயிரோடு இருக்க வேலையை பார்த்தேன். அவர் செத்து வரியாக ரொம்ப ஆச்சு, இன்னும் அது தொங்கிக்கிட்டே இருக்கு. இல்லையா? இப்படி தான் நம்ம வாங்க விருது. இங்கெல்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் கப்பெல்லாம் கொடுக்குறிய, கப்பு கோப்பை எல்லாம் இங்கே கிடக்கும், நீ போக வேண்டிய இடத்துக்கு போனோம். இல்லை ஒரு வசனம் லூக்கா 16:19 அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் அதோட நம்ம முடிக்கலாம். 2 இடம் இருக்குது, அதை இப்போ தெரிஞ்சுட்டு போயிடுறது நல்லது. 16:19 19:16 ஐஸ்வர்யவான் லாசரு 16:19 ஐஸ்வர்யவான் லாசருன்னு 2 பேர் வாழ்ந்தாங்களாம். ஒருத்தன் நல்ல சுகபோகமாய் நல்லா சாப்பிட்டான், நல்லா உடுத்தான், நல்லா அவனுக்கு தோணுது மாதிரிலாம் ஜீவிச்சான்.
அவன் நினச்சிக்கிட்டான் எனக்கிட்ட நிறைய பணம் இருக்குனால கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டினுடைய நம்பிக்கை அது. ஒருவன்கிட்ட கர்த்தர் பிரியமாக இருந்தார், அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாருன்னு சில பகுதி. ஸோ இவன் அப்படியே நினச்சிக்கிட்டு கர்த்தர் கூட இருக்கார், கர்த்தர் கூட இருக்கார், இந்த பணம் தாராளம் வந்துட்டு இருக்குன்னு இவன் வாழ்ந்துட்டு இருந்தான். இன்னொருத்தன் லாசரு, தெருவில் கிடந்த பிச்சைக்காரன், அங்கே எழுதியிருக்கு, பருக்கள் நிறைந்தவன், நாய்கள் வந்து பருக்களை நக்கிட்டு. இவன் என்ன நினைச்சிருப்பான், நான் பாவி, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, கர்த்தர் கூட இருந்தா இப்படியா நான் ரோட்டில் கிடக்கணும் இல்லையா, அப்படி தான் நினச்சிருக்கணும். அங்கே இருக்க சொல்லுகிறேன், 2 பேரும் மரித்தார்கள். யார்? அது உண்மை சம்பவம். ஏன்னா லாசருன்னு பெயர் சொல்லியிருக்கு, ஆபிரகாம் பார்த்தான்னு சொல்லியிருக்கு, கீழ் பாதாளம் மேல் பாதாளம்லாம் கரெக்டாக இருக்குது. அங்கே போனால் இங்கே ஐஸ்வர்யமாய் கடவுள் கூட இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தவன் பாதாளத்தில் நெருப்பில் கிடக்கிறான். இல்லை அவன் செய்த அக்கிரமம். அவன் நினச்சிக்கிட்டான் நம்ம என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸ் நம்ம கையில் இருக்குது, கோர்ட்டு நம்ம கையில் இருக்குது, நம்ம யாரும் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, வா அங்கே வா, உனக்கு கணக்குக்கு வேற ஒரு விசாரணை கமிஷன் வச்சுருக்கேன், அங்கே வந்து நமக்கு பார்த்துக்கலாம், அங்கே கொண்டு போட்டிருக்கு தண்டிக்கிறதுக்கு. லாசர் நீதிமானாக இருந்திருக்கான், ஆனால் உலகத்தில் அற்பமானவன், ஓலக்கடவு. அவன் ஆபிரகாம் பக்கத்தில் அங்கே சந்தோஷமாக இருக்கிறான். அல்ல, உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கும் கண்ணை மூடின பிறகு சந்திக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது இங்கே வாழுகிற போதே புரிஞ்சா நல்லது. அல்ல இல்லையா? இங்கே மலர் விளையம் வச்சு அடக்கம் பண்ணிட்டோன்னா அங்கே போகிற இடத்துல எல்லாம் மலர் விளையம் ஒன்றும் கிடைச்சாது. அல்ல இல்லையா? அது ஃப்ராடு. ஆக நேர் தலைகளாக இருக்கும். அல்ல இங்கே நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்தவர்கள் இப்போ நம்ம கேட்டோம்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுபவிப்பாங்க. அப்படி இல்லாமல் கடவுளா எங்கே கிடக்கான், அவனுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கான்னு திட்டிக்கிட்டு அப்படி கடவுள் ஆண்டவருக்கு பின்னால் நடக்க ஆளால் பரியாசம் பண்ணிக்கிட்டு கல்லெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு உடனே ஆளுகளுக்கு என்ன கிடைக்கணும் நீங்களே முடிவெடுக்கணும். உங்களுக்கு பரலோகத்தில் மேலே இடம் கொடுப்பாங்களா? உங்களுக்கு மனசாட்சி என்ன சொல்லுது? அப்போ இந்த நாட்களில் நம்ம மனம் திறந்தணும். இல்லையா? தேவ சித்தஞ்சி அர்ப்பணிக்கணும். இனி நாள் கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஏன் இவ்வளோ ஷார்ப்பாக ஆவியானவர் பேசுகிறாருன்னா சொல்லிடுறேன். யாக்கோபு 4:14 நாளை நடப்பதே உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, தோன்றி மறைந்து போகிற புகை போல இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்ன காரியத்தை செய்வோம்னு சொன்னால் போதும். அப்போ நாளைக்கு நம்ம கையில் இல்லை, அதுதான் காரியம். அதனால என்ன செய்யணுமோ இன்னையே செய். அதுக்கு வேண்டி தான் இதை கொஞ்சம் மற்றது பட்ட படிப்போம் சட்டி எட்டுவாங்க, நமக்கு புறவை பார்க்கலாம், இருந்தால் பார்க்கலாம். இதுக்கு இப்போ வேற பிரச்சனை, இதுக்கு இப்போ தடை வராதே, சரிதானே? ஆகவே எந்த நாளில் அப்போ ஆண்டவர் சொன்னார், என் நாடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் பின்னால் தான் வரும், நான் சொல்கிறது கேட்கும், நான் என் மாதிரியில் நடக்கும், என் ஆவியில் அது நடக்கும், அவர்களுக்கு இப்படிப்பட்ட முடிவற்ற மகிழ்ச்சியானவள் வென்ற நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னதுனால தான் ஒரு சபையை வச்சு இதெல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அல்ல அப்படி தகுதிப்படுத்தி போறவெல்லாம் அனுப்பிட்டே இருக்கணும். ஆக இந்த நாளிலே தாழ்த்துவோம், நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.